இந்த மகிமையான இந்த சுவிசேஷத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் சத்தியம் சொல்லுகிறது, இந்த மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அநேகருடைய முகங்கள்ல பிரகாசிக்கல, அவிசுவாசிகளாகிய அவர்களுடைய முகங்கள்ல பிரகாசிக்கல என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எங்களுக்கு அது பிரகாசிக்கப்பட்டதற்காக நாம நன்றி செலுத்தணும். ஆமீன். என்னடா சுவிசேஷத்தை கேட்கறதுனாலதான் நமக்கு விசுவாசம் வருது, விசுவாசத்தினாலதான் நாம வாழ்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. சோ உலகத்தில் இருக்கிற விசுவாசத்தை போல நாம விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள. உலகம் தங்களுடைய செய்கைகள் எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறது. உதாரணமாக இவன் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கூட தங்களோட செய்கைகளில தான் விசுவாசம் வச்சிருக்கிறார். சோ தாங்கள் கடவுளுக்கு ஏதாவது செய்தால் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிறது அவருடைய செய்கைகளை இருக்கிற நம்பிக்கை. ஆனா நாம அந்த விசுவாசத்தை நாம பெறவில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினுடைய ஒளி, மகிமையான அந்த ஒளி நம்முடைய முகங்கள்ல பிரகாசிச்சபடியினால் இயேசு சிலுவையில செய்து முடிச்சவைகளை நாம நம்பி கிறிஸ்துவால வருகிறதான மகிமையை நாம பெற்றிருக்கிறோம். அந்த விசுவாசத்தை நாம பெற்றிருக்கிறோம். அதற்காக நாம நன்றி செலுத்துகிறோம். சோ இப்படிப்பட்டவர்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. சோ ஆகவே அந்த கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோம், சுவிசேஷத்துக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இன்னுமா எங்களை நீங்க உங்களோட சுவிசேஷத்தினால வழிநடத்துறதுக்காக நன்றி. வெளிப்படுத்தல் 14 சொல்லப்படுது நித்திய சுவிசேஷம். அதாவது நித்திய சுவிசேஷம் என்றா ஆதி முதல் இதுதான் இருந்தது, இது புதுசல்ல. நம்முடைய கேட்கிற காதுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா அந்த நித்திய சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம் ஆதி முதல் இருந்தது. வெளிப்படுத்தல் 14:6 வாசிக்கிற பொழுது நீங்க பார்க்கலாம். சிலர் நாம இதுல ஆக்சிடென்டா ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம வந்திருக்கலாம். ஆனா அவருடைய சுவிசேஷம் நம்ம என்ன செய்கிறது? அழைக்கிறது. அவருடைய சுவிசேஷம் நம்ம நேசிக்கிறது. எத்தனை பேர் சொல்லுங்க, எஸ் ஆண்டவரே, உங்களுடைய சுவிசேஷத்துக்காக நன்றி. ஆதி காலம் முதல் மறைபொருளா இருந்தது, ஆனா இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் அவருடைய அப்போஸ்தலர் ஊடாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. சோ அந்த அப்போஸ்தலர் ஊடாக வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷம் இன்றைக்கு வளர்ந்து 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 அன்றைக்கு ஒரு காலம் இருந்த கிருபையை விட, அதாவது இப்ப 10 வருஷத்துக்கு முன்னம் இருந்த கிருபையை விட இன்றைக்கு உலகமெங்கும் கிருபை பரவுஸ். அன்றைக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வாய்ச்சேன் கிருபையை குறிச்சு. சோ இந்த கிருபையை அறிகிற ஜனங்கள் பெருகி கொண்டு போஸ். 2000 உதாரணத்துக்கு 2020ஆம் ஆண்டு கிருபை அறிஞ்ச ஜனங்களை விட இன்றைக்கு 25ஆம் ஆண்டு தொகை அதிகமாக இருக்கிறது. காரணம், அவர் எல்லாரோடாகவும் இந்த கிருபை என்ன செய்யறார்? புதிய ஜெனரேஷனை கொண்டு வர்றார். சோ அதுல நாங்கள் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்கின்றது ஒரு பெரிய சலாக்கியம். சோ எவ்வளவு தூரம் நாம அந்த கிருபையின் நற்செய்தியை நாம நேசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை விளங்கும். அதுக்காக நாம நன்றி செலுத்துவோமா? தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, உங்களோட அன்பை சுவிசேஷத்தினால வெளிப்படுத்துறீங்க. நன்றி, உங்களுடைய கிருபையை, உங்களுடைய திட்டங்களை, நீங்க சிலுவையில செய்து முடிச்சவைகளை, நமக்கு தந்த புதிய ஜீவனை,
இந்த வெற்றியுள்ள ஜீவனை நமக்கு வெளிப்படுத்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி. அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள நம் மத்தியிலே இருக்கிறது. ஆமென். அவர் சொன்னார், உலகத்தில நான் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன். அது எந்த பிரச்சனையா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம், அவர் நமக்குள்ள நம் மத்தியில வாசமா இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலை கொடுத்த வாக்குத்தத்தம் போன முறை சொல்லியிருந்தேன். கோசை நாடு, கோசை நாட்டுல அவர் தன்னுடைய ஜனங்களை கொண்டு போய் வச்சார். அங்க அந்த அந்த நாட்டை அவர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதிச்சார். ஏன்னா அங்க பஞ்சம், வறுமை அவர்களை என்ன செய்யக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களை கோசை நாட்டில கொண்டு போய் விட்டார் என்று பைபிள்ல பார்க்கிறோம். அங்க வண்டுகள் வந்து அவர்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி அவர் அங்கே கிருபையினால் பிரிச்செடுத்த ஜனங்களை கொண்டே விட்ட இடம்தான் கோசை நாடு. யோசேப்பும் கூட தன்னுடைய தகப்பனையும் அவருடைய சகோதரர்களையும் அவர் சொல்றார், சீக்கிரமாய் நீங்க வாங்க, வந்து எனக்கு அருகாமையில் கோசை நாட்டில் இருங்கள் என்று சொன்னார். சோ இன்றைக்கு நாங்க விசுவாசிக்கிற நாங்க கிறிஸ்துவுக்குள் அவருடைய வலது பார்சத்தில் அவருக்கு அருகாமையில் இருக்கின்றோம் என்று வேதம் சொல்லு. அந்த சிந்தையில் வாழ்ற நீங்க கிறிஸ்துவின் விசுவாசத்துல வளர்றீங்க. ஆமென். நீங்க உலகத்துல இருந்தாலும் நீங்க அவருடைய கையில, அவருடைய அருகாமையில நீங்க இருக்கிறீங்க என்கின்ற அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை, அது உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே போகும். ஆமென். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்துக்காய் நன்றி, உங்களுடைய கிருபைகளுக்காய் நன்றி, உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற எனக்கு எப்பவும் இந்த சண்டே உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்குறேன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம். அது அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன்னா, ஏன் எனக்கு அப்படி சந்தோஷம் வேண்டா, இந்த சுவிசேஷம் உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே போகும். ஆமென். இன்றைக்கு கூட நான் சொல்லி தலையங்கம் போட்டிருந்தேன், இந்த சத்தியத்தை இல்லை இந்த ரகசியத்தை நீங்க அறிந்தா உங்களோட வாழ்க்கை முந்தி இருந்ததை போல என்ன செய்ய போறீல, இருக்க போறீல. ஆமென். சோ இது இப்ப நான் எல்லாத்தையும் நான் யூடியூப்ல போடுறபடியால அப்ப எல்லாருக்கும் இனிமேலும் கேட்க போறவர்களுக்கும் சேர்த்து தான் நான் மெசேஜ்ல எடுக்க வேண்டி இருக்கிறது. சோ அது உங்களுக்கும் பிரயோஜனம், கேட்கிற மற்றவர்களுக்கும் பிரயோஜனம். ஆமென். சோ எத்தனை பேருக்கு இந்த சுவிசேஷங்கள் பிரயோசனமா இருக்கு? உங்களுக்கு பிரயோசனமா இருக்கு தானே? எங்க ஒரு குரலையும் காணையில. என்ன நீங்க திரும்ப திரும்ப கேட்கிற உங்களுக்கு தான் அது பேலன்ஸ் செய்ய போது, உங்களை விடுதலையாக்க போது, உங்களோட விசுவாசம் பெருக போகுது. ஆமென். ஓகே, நாம இன்றைக்கு ரோமர் 6 ஸ்டார்ட் பண்ண போறோம். ரோமர் 6. சோ என்ன காரியத்தை
இன்னொரு சம்பவத்தை பைபிள்ல ஒரு மனுஷன், அதாவது ஒரு விசுவாசி மிக முக்கியமா அறியணும் என்கின்ற காரியங்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போறோம். இது நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கலாம். ஆனாலும் எங்களுக்கு தெரியும் தானே நம்முடைய பலவீனங்களை. இப்ப நான் திரும்ப திரும்ப முதல் பிரசங்கிச்சவைகளையும் இல்ல திரும்ப திரும்ப நான் பைபிளை படிக்கல என்று சொன்னா, எங்களுக்கு பிரசங்கிக்கிறது கிருபைக்குள்ள எவ்வளவோ இருக்கு. அப்ப திரும்ப திரும்ப நாம படிச்ச அதிகாரம் என்றாலும் திரும்ப திரும்ப போயக்கதான் எங்களுக்கு திரும்ப திரும்ப எல்லாம் என்ன செய்யும், ஞாபகத்துக்கு வரும். சோ அப்பொழுதுதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன செய்யறேன், சில காரியங்களை நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறேன். இதுதான் ஒரு சுவிசேஷனுடைய வேலை, இதுதான் பரிசுத்தாவினுடைய வேலை. சோ ஆகவே இந்த அதிகாரத்தை நாம திரும்ப படிக்கிற பொழுது நீங்க மிகவும் ஆழமான அல்லது ஒரு அஸ்திவாரமாகிய இந்த காரியங்களை நீங்க திரும்ப அறிஞ்சு கொள்ளுவீங்க. ஆமென். சோ அதுக்கு நாம பார்க்க வேண்டிய முதல் காரியம் மரணம், ரைட்? இரண்டாவது அடக்கம், மூன்றாவது உயிர்த்தெழுதல். சோ இயேசு கிறிஸ்து மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா நாங்களும் கூட சட்ட ரீதியாக இந்த ஒரு வசனத்தை நான் பாவிக்க வேண்டிய ஒரு 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 காரியத்தை ஆவியானவர் எனக்கு போட்டார். அதாவது நாங்க சட்ட ரீதியாக, உலகத்துல சொல்லுவோமே, சட்ட ரீதியாக இது நடந்து முடிஞ்சது, சட்ட ரீதியாக இது இந்த வீடு எனக்கு சொந்தமாயிற்றுது, சட்ட ரீதியாக நாங்க இருவரும் கணவன் மனைவியாக சேர்ந்துட்டோம். சோ இப்படியாக ஒரு சட்ட ரீதியாக நடக்கிறது போல, சட்ட ரீதியாக நடக்கிறது போல. சோ நீங்க இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல நீங்க பதிக்க வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்துவோட நீங்க மரிக்கப்பட்டீங்க. இது சட்ட ரீதியாக, இன்னொரு வடிவில் சொன்னா ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய ரீதியாக நீங்க மரிச்சிட்டீங்க. சோ இதுல என்ன பெரிய விசேஷம் இருக்கு என்பதெல்லாம் நாம பார்த்து கொள்ளலாம். இரண்டாவது, சட்ட ரீதியாக உங்களோட பழைய மனுஷன் மரிச்சது மட்டுமல்ல, சட்ட ரீதியாக அடக்கம் பண்ணப்பட்டுட்டீங்க. சோ ஏன் பைபிள் சொல்லுது, ஏன் சுவிசேஷம் இத சொல்லுது, நீங்களும் அவரோட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். நீங்க சட்ட ரீதியாக இப்ப நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்களாம், கிறிஸ்துவோட உயிர்த்தெழப்பட்டிருங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானமாக பைபிள் சொல்லப்படுது. எத்தனை பேர் சொல்றீங்க சட்ட ரீதியாக மரிச்சிட்டீங்க? நீங்க உங்களுக்குள்ள உங்களோட வாயினால நீங்க அறிக்கிட வேண்டிய காரியம், சட்ட ரீதியாக மரிச்சிட்டீங்க, சட்ட ரீதியாக நீங்க அடக்கம் பண்ணப்பட்டீங்க. இப்ப நான் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். சோ இது ஆதி காலம் முதல் இவன் பரிசுத்தவான்கள், அப்ப இருந்த பரிசுத்தவான்களுக்கு இதனுடைய முழுமையான வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைச்சதில்லை. அதனாலதான் பேதுரு இப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. 1 எத்தனையாவது 1 பேதுரு 1:10, உங்களுக்கு உண்டான கிருபையை குறிச்சு, 1 பேதுரு 1:10, உங்களுக்கு உண்டான கிருபையை குறிச்சு தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து
கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார். சோ அவர்களுக்கு தெரிஞ்சது இப்படி ஒரு காரியம் நடக்க போகிறது. ஆனா அது எப்படி அதை கருத்தாக ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார். உண்மையா தான் சொல்றேன், உலகத்துல எத்தனை விதத்துல என்னத்தை பரிசோதனை பண்ணியும் நமக்கு விடுதலை கிடைக்க போறதில்லை. ஆமென். ரைட். எங்கட வாழ்க்கையிலேயோ அல்லது எங்களுடைய சரீரத்திலேயோ என்னத்தை பரிசோதனை பண்ணினாலும் பரிசோதனை பண்ணுகிற டெக்னாலஜி என்ன சொல்ல போகுது? உங்களோட சரீரத்துல இப்படி ஒரு வியாதி இருக்கின்றது, பரிசோதிச்சிட்டோம், ஒரு சரீரத்துல கேன்சர் இருக்கு. சோ அப்ப அது பரிசோதிச்சு கேன்சரை கண்டுபிடிச்சதுனால கேன்சருக்கு இருந்து விடுதலை கிடைக்க போறதில்லை. சோ நம்முடைய வியாதிகளுக்கு மெடிசின் அல்ல, மருத்துவம் அல்ல, சுகம். அதாவது எங்கட ஆவியில நாங்க என்னத்தை பெற்றிருக்கிறோம் என்கின்ற அறிவு, அந்த பரிசோதனை தான், இந்த ஆவியில உண்டாகிற விடுதலை தான், அந்த சத்தியத்தை அறிகிற அறிவில தான் நம்முடைய சரீரமே செவி கொடுக்க போகுது. சோ அதனாலதான் நான் சுவிசேஷம் மிக முக்கியம் என்றதை சொல்லிக்கொண்டே வா. ஆமென். சோ நாம நினைக்கிறோம் வெளியில இருந்து வர்றது நமக்கு ஒரு சுகத்தை தருமெண்ட். நோ, சுவிசேஷம் தான் நம்முடைய ஆவிக்குள்ள போய் அந்த ஆவியில இருக்கிறதான நம்பிக்கை தான் அது நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா கொலோசியர் 1:6. நீங்க முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. சுவிசேஷம் என்ன செய்தாம்? நமக்கு பலன் தருகிறது. உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவனுடைய கிருபையை, அவருடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறது. பாருங்க, பவுல் வந்து கிருபைய, பவுல் வந்து ஒரு இஸ்ரவேல் வம்சத்தான், எபிரேயரின் படி பிறந்த எபிரேயன், ரைட், நியாயப்பிரமாணத்தின் படி ஒரு பரிசேயன். அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தவர் தான். ஆனா கிருபையை சத்தியத்தின்படி அறியும் மட்டும் அவனுக்கு ஒன்றுமே பலன் செய்யல என்று சொல்றான். சோ அதே போல இந்த உலகத்துல மனுஷர்கள் பிறக்கைக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் மதத்தோட அல்லது ஜென்ம சுபாவத்தோட கடவுளை எப்படி தொழுகிறது என்கின்ற ஒரு முறைமையோட தான் அவன் பிறக்கிறான். ரைட். சோ அவனுக்கு நாம கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோயிலுக்கு போகணும், கஷ்டம் துன்பம் வந்தா கோயிலுக்கு போகணும், கடவுளை மன்றாடணும். இதெல்லாம் நம்முடைய மாம்சத்துல பிறப்போட வந்து. சோ அப்படிப்பட்டவன் தான் பவுல். சோ அப்ப பவுல் வந்து கடவுளுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்த ஒரு மனுஷன். சோ அந்த வைராக்கியத்துலதான் இது என்ன, இது புதுசாக இவர்கள் கிருபை, புதுசாக விசுவாசம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி
அந்த கும்பல, அந்த கிறிஸ்துவால பெற்றெடுக்கப்பட்ட அவருடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளை கொலை செய்வதற்காக போற சமயத்துலதான் பவுல் பிடிக்கப்பட்டார். அதன் பிறகு கிருபையை சத்தியத்தின்படி அவர் அறிஞ்சு கொண்டார். பாருங்க, பேதுரு கொடுத்து இயேசுவோட வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த பேதுருவும் சொல்றார், இந்த கிருபையை தான் அறிஞ்ச பிறகு தான், இந்த சுவிசேஷமாகிய கிருபை அறிஞ்ச பிறகுதான் பேதுருவும் சொல்றார், அது எனக்கு பலன் செய்யுது. இப்படித்தான் நானும் நீங்களும் எல்லாம் ஒரு மத கட்டுக்குள் வாழ்ந்த மனுஷர்கள். கடவுளை நம்முடைய தொழுகைகளினால், நம்மளுடைய கிரியைகளினால், நம்முடைய பலன்களினால் அவருடைய கிருபையை சம்பாதிக்க மாம்சத்தினால் நடந்த மனிதர்கள்லாம் நாங்க. நாங்களும் கூட ஒரு 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 கட்டத்துல கிருபையை சத்தியத்தின்படி அறியக்கதான் நாம் என்ன செய்கிறோம்? செத்த இந்த கிரியைகளை விட்டு மனம் திரும்புகிறோம். பழைய ஜென்ம சுபாவத்திலிருந்து நாம மனம் திரும்புகிறோம். இந்த ஜென்ம சுபாவத்தில நாம கடவுளிடத்தில இருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் அநேகர் எவ்வளவுக்கு ஜெபம் பண்ணியும், எவ்வளவுக்கு அவர்கள் தங்களுடைய சரீரங்களையும் நேரங்களையும் செலவழிச்சு கடவுளை தேடியும் தொண்டு செய்தும் அவர்கள் சில பேருக்கு பாவத்தை மேற்கொள்ளலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அல்லது இருளின் ராஜ்யத்தை அவர்களால் மேற்கொள்ள முடியாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அங்க கடவுள் இல்லை. அது வெறும் மதம், அது வெறும் மாமிசம். அப்ப கிருபையை நாம புரியக்கதான், கிருபையின் சுவிசேஷத்தை நாம புரிஞ்சு கொள்ளேக்கதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டாகும். காரணம், அவருடைய கனி. இயேசு என்னத்துக்காக மரிச்சாரோ, இயேசு என்னத்துக்காக அடக்கம் பண்ணப்பட்டாரோ, இயேசு என்னத்துக்காக உயிர் தெழுந்தாரோ, இயேசு சொன்னார், சகலதும் முடிந்தது, இதோ தகப்பனே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவ்வளவும் நம்முடைய சார்பில நமக்காக அவர் செய்தார். இவ்வளவும் இந்த இயேசு கிறிஸ்துவால வருகிற மகிமை என்ற வாழ்க்கையில இருந்துச்சாக இருந்தா, அவருடைய மகிமை என்னுடைய இருள் எல்லாத்தையும் மூடி, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவருடைய மகிமை மூடும். இதுதான் விசுவாச வாழ்க்கை, இதுதான் விசுவாசம். அதற்காகத்தான் நான் இந்த ஃபவுண்டேஷனை நான் திரும்ப போறேன். இப்ப திரும்ப போவோம். இது புதுசு அல்ல, இது ஆதி முதல் இருந்தது. இது ஆதி முதல் இருந்தது. ஆகவே சுவிசேஷம் என்ன சொல்றது? ரோமர் 6 வாசிப்போம். 3வது வசனம், 6:3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? the problem என்னன்னு சொன்னா, இந்த அறியாம தான். அறிந்தாலும் நாம் அதுல நிக்கிறது இல்லை. எத்தனை பேருக்கு இது
இப்ப கிட்டடியில உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கா? பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்க முடிய நம்முடைய நிஜம் என்னன்றதை நாம மறந்துடும். வியாதி மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இந்த வியாதி எப்படி போக்காற்றுன்றா ஞாபகம் இருக்க முடிய நாம அடிப்படைய மறந்துடுறோம். இது பிசாசுக்கு, வியாதிகளுக்கு, துன்பங்களுக்கு நல்ல ஒரு வாசி. வியாதியை போக்காட்டுறதுக்கு ஜெபம் ஒரு மருந்தல்ல. தயவு செய்து புரிஞ்சுள்ளுங்க. வியாதிகளை போக்காட்டுறது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில சத்துருவை விரட்டுகிறது ஜெபம் அல்ல, ஒரு மருந்து. நீங்க சத்தியத்தை அறிகிற அறிவுதான். கிறிஸ்துவுக்குள் நீங்க யாரு, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு என்ன நடந்தது, கிறிஸ்துவுக்குள் நீங்க எப்படி நடக்க வேண்டும், இந்த விசுவாசம் தான் நீங்க எதையும் ஜெயிக்க முடியும். சோ அதனால ஆவியானவர் சொல்ற, மரணத்துக்குள்ளாக நீங்க ஞானசானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இது போய் ரோட்டில ஒரு ஆளை பிடிச்சு நீ மரணத்துக்குள்ளாக ஞானசானம் பெற்றதை அறியாம இருக்கிறியாண்டா காதை பொத்தி அடிச்சுட்டு தான் போவான். ஆனா நீங்க இப்ப கிறிஸ்துவ ஓரளவுக்கு அறிஞ்சிருக்கிறீங்க, சத்தியத்தை ஓரளவுக்கு அறிஞ்சிருக்கிறீங்க, அல்லது நீங்க பிறவிலே கிறிஸ்தவரா இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஓரளவுக்கு மன்னிப்புகள் அதுகள் எல்லாம் தெரியும். அது ஜென்ம சுவாமா இருந்தாலும் கூட எல்லாம் தெரியும். சோ அப்படிப்பட்ட ஒரு கும்பலுக்கு எழுதப்பட்டதான் இந்த நிருபம். இவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனாலும் பவுல் சொல்றார், நீங்க அறியாமல் இருக்கிறீர்களா? சோ இன்றைக்கு விசுவாசிகளுக்கு எதை பிக்ஸ் பண்ணினா, எதை நான் திருத்தினால் அல்லது எதை நான் சரிப்படுத்தினால் என்ற வாழ்க்கை சரியாகும் என்ற அந்த அடிப்படையை விட்டுட்டு அல்லது சில சத்தியங்களை கேட்டு நாம கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுகிறோம் என்றா எல்லாத்துக்கும் நாங்க இளைப்பாறினா ஒன்று நடக்காது. இளைப்பாறுதல் கட்டாயம் உண்மை, அதை அடிக்கடி பிரசங்கிச்சிருக்கிறேன். ஆனா சத்தியத்தை அறிகிறது நாம் இளைப்பாறக்கூடாது. சத்தியத்தை அறிகிறது அல்லது நம்முடைய நிஜத்தை நாம இளைப்பாரி இருந்து கொண்டு நம்முடைய நிஜத்தை அறிக்கிறதும் அதை தியானிக்கிறதும் அதன்படி நாம நடக்கிறதும் உங்களோட வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நாங்க ரெண்டு மனுஷராக வாழக்கூடாது. நாம சத்தியத்தின்படி வாழணும். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னுடைய சுவிசேஷத்தை கேட்டு, என்னுடைய சத்தியத்தை கேட்டு, என்னுடைய சத்தியத்தின் படி நீங்கள் நடந்தால் நீங்க பிழைப்பீர்கள் என்று சொல்றேன். அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறது நம்முடைய கிரியைகள், அது பாரமானதல்ல. இயேசு சொன்ன, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன், என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை இலகுவாயும் இருக்கு. ஆமென். சோ அப்ப இங்க என்ன சொல்றார், நீங்க ஞானசானம் பெற்றதை அறியா மரணத்துக்குள்ளாக. சோ நீங்க மரணத்துக்குள்ளாக, அப்ப இயேசு மரிச்சதல்ல சத்தியம், நீங்க மரிச்சதா இங்க உண்மை. சோ அப்ப என்னத்துக்கு மரிச்சீங்க என்றதை குறிச்சு நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். திரும்ப நாம பாவத்துக்கு மரிச்சிட்டோமா? என்னத்துக்கு? பாவத்துக்கு. சோ இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அடிப்படையான பலமான ஆரோக்கியமான வல்லமையான ஒரு உண்மை, ஒரு சத்தியம் என்பதை இன்றைக்கு கிறிஸ்தவம் அல்லது சர்ச்சஸ்கள் மறந்துட்டு.
இன்னைக்கு நாம பாவம் என்கிறதுடைய சரியான அர்த்தம் நமக்கு தெரியல இன்றைக்கு அநேகருக்கு. சோ பாவம் என்கின்ற ஒரு காரியம் இது ஆதாமுடைய வீழ்ச்சியூடாக கடத்தப்பட்ட ஒரு காரியம். சோ அந்த பாவத்தின் நிமித்தம்தான் மனுஷனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்பட்டது. நீங்க பிறக்க முதலே சொல்லுவார்களே, நீங்க பிறக்க முதலே உங்களுக்கு ஒரு சாதகம் ஒன்று எழுதப்பட்டிருந்தது, ரைட்? நான் ஹிந்துவா இருந்தபடியா எனக்கு தெரியும். சோ அந்த ஜாதகத்தை பார்த்து சாத்திரி சொல்லுவார்கள், உனக்கு இன்னென்ன காலத்துல இன்னென்ன சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அத நான் பிழை என்று சொல்லல, என்று அவர்கள் சொல்றபடி சிலது நடந்திருக்கு. சோ அப்ப இதுல என்ன நான் சொல்ல வர்றேன்னு சொன்னா, இந்த பாவம் என்கின்ற காரியம் நீங்க விரும்பியோ விரும்பாமலோ ஒரு மனுஷனை ஆளுகை செய்யுது. அவன் எப்பேற்பட்ட நல்லவனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கெட்டவனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கடவுள் பக்தி உள்ளவனாலும் சரி, இல்லது எப்பேற்பட்ட காரியத்துல தன்னுடைய சரீரத்தை அவன் டயட்டிங் செய்தாலும் சரி, எப்பேற்பட்ட முயற்சியில தன்னுடைய சரீரத்தை ஒருவன் காக்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் சரி, பாவம் என்கின்ற ஒரு காரியம் ஒரு மனுஷனை ஆளுகை செய்ய அவனோட வாழ்க்கையில என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இது நான் சொல்லல, இதுதான் உலகத்தினுடைய நியதி. சோ இதுல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதே அதிகாரத்துல, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சோ எப்பவும் நீங்க அவருடைய சத்தியத்தை கேட்க முதலாவது நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். இதுல தகப்பனே, நீங்க பேசுறது எனக்கு புரியணும். இந்த ஒரு ஜெபம் உண்மையாக ஒரு பிரயோஜனம் உள்ள ஜெபம். அதை உங்களோட சத்தியம் புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு சரி. நீங்க திரும்ப வாசிங்க, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாஸ். பைபிள்ல எங்கேயும் சொல்லப்படல நீங்கள் 10 கட்டளைகளையும் மேற்கொண்டு நடப்பீர்களாக இருந்தால், கை கொண்டு நடப்பீர்களா இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லவே இல்லவே இல்லை. இங்கதான் உலகம் பெரிய தப்பு விடுஸ். இங்கதான் அநேக கிறிஸ்தவர்கள் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க நியாய பிரமாணத்தை 10 கட்டளையை சரியாக கடைபிடிச்சாலும் பாவம் உங்களை என்ன செய்ய போகுது? மேற்கொள்ளவே போகுது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எஸ், பவுலை கொடுத்து கேள்வி கேட்டார்கள். அப்படின்னா நாங்க இன்னும் பாவம் செய்யலாமா ஏண்டா கிருபை விரைக்க இப்படியான கேள்வி வரும். ஏன்னா நமக்கு நம்மட நிலைமை தெரியாமத்தான் அதை கேட்கிறோம். ஏன் என்ன நம்மட நிலைமை தெரியாம கேட்கிறோம்டா, ஏதோ இந்த கிருபையை மட்டும் கேட்காம இருந்தா மட்டும் ஏதோ ஒரு பாவம் செய்ய வாழ்ற மாதிரி தான் அவங்களோட கதை. இந்த கிருபையை கேட்கிற மட்டும்தான் அவைகளை பாவத்தை செய்ய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குது. மற்றபடி நாங்கள் எல்லாம் 100% சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இப்படிப்பட்டவர்களைத்தான் இருள் ஆதிக்கம் செய்தொன்றிருக்கும். வியாதி ஆதிக்கம் செய்யும், வறுமை ஆதிக்கம் செய்யும். அவர்களுக்கு பாவம் என்றா அவர்களுக்கு என்னென்று தெரியல. பாவம் என்றா பாவத்துக்கு பரிகாரம் ஏதோ தாங்கள் நல்லா வாழ்ந்தா சரி என்று நினைக்கிறார்கள். அப்படி என்றா கிறிஸ்து மரிச்சது வீணே. இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரியணும் இங்க என்ன பாவத்தை குறிச்சு இங்க பேசப்படுது. ஏன் இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஏன் இன்றைக்கு மரணம் ஆளுகை செய்யுது, ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருள் ஆளுகை செய்யுது. இதுவா கடவுள் நமக்கு வச்சிருக்கிறார்? இப்படி ஒரு வாழ்க்கையா கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார்? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நாம செத்து போகணும். என்று இன்றைக்கு அநேகர் தற்கொலை கொடுத்து பண்றார்கள். அநேகர் இன்றைக்கு டிப்ரெஷன்ல வாழ்றார்கள். என்ன காரணம்? ஏண்டா அவர்களால மேற்கொள்ள முடியதில்லை. அவர்கள் எவ்வளவுக்குத்தான் இன்றைக்கு அநேகர் கிருபையை குறித்து கேட்டாலும் சரியான முறையில் அந்த கிருபையை அவர்கள் புரிஞ்சு கொள்ளாதபடியாக பேலன்ஸ் செய்வதில்லை. ரைட். அதுக்காகத்தான் நான் உங்கள் மத்தியில, உலகம் மத்தியில இந்த கிருபையை நான் பிரசங்கிக்கிறேன். ஆமென். அப்ப இந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இயேசுதான் அந்த வழி. என் சார்பில பாவத்தை மேற்கொண்ட ஒற்றே ஒருவர் இயேசுதான். அதனாலதான் உயிர் பிரிந்தாலும் இயேசுவை பிரிய மாட்டேன் என்று பவுல் வாழ்ந்தார். உயிர் பிரிந்தாலும் இயேசுவை பிரிய மாட்டேன் என்று அல்ல, உயிர் பிரிந்தாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதில் நான் பிரிய மாட்டேன் என்கின்றார் பவுல். அதனாலதான் அவரை கொலை செய்தார்கள் கடைசியா. காரணம் என்ன? அவருக்கு தான் தெரியும், கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும். அல்லது அடிமைக்கு இருந்தவன், பாவத்தினால் ஆளுகை செய்யப்பட்டவன், அதுல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு தான் தெரியும் நற்செய்தியினுடைய அருமை. ஆமென். அப்ப இந்த கண்டெக்ஸ்ட பாத்தீங்களா இந்த 6ஆம் அதிகாரத்தை? அப்ப இங்க பவுல் இன்னொரு வடிவத்துல இந்த வசனத்தை இன்னொரு வடிவத்துல சொல்றது, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு பாவம் மேற்கொள்ள மாட்டாது. அப்ப இத முந்தைய நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இத மாறி பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை ஆளுகை செய்யும். நியாயப்பிரமாணம் நல்லது, தேவனால் கொடுக்கப்பட்ட 10 கட்டளை நல்லது. அது ஏன் கொடுத்தார், என்னத்துக்காக கொடுத்தார் என்பதும் நமக்கு சுவிசேஷத்தின் ஊடாக எழுதப்பட்டிருக்கிறது. அது நம்மிடத்தினுடைய பாவத்தை அதை என்ன செய்து வெளிப்படுத்துது. நமக்கு ஒரு இரட்சகர் தேவை, நமக்கு கிருபையினால் மீட்பு தேவை என்கின்றத எங்களுக்கு தெளிவுபடுத்துது, அறிவுபடுத்துது, பரிந்து பேசுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமாக, மோசே எப்பவும் என்ன செய்வான், தேவனிடத்துல போய் பரிந்து பேசுவான். இதுகள் எவ்வளவுத்துக்கு நீங்க என்னதான் செய்தாலும் இது வணங்கா கழுத்துள்ள ஜனங்க என்று சொல்லி சொல்லி போய் அடிக்கடி பரிந்து பேசினபடியாலதான் கொஞ்சம் இஸ்ரவேல் மக்கள் காக்கப்பட்டார். அதே போல நியாயப்பிரமாணம்
கிறிஸ்துவத்துல வழி நடத்துற ஒரு உபாத்தியா இருந்துச்சு. ஆனா அது அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கல. நியாயப்பிரமாணம் பாவத்தினுடைய பலன். சாரி, பலன் இல்ல, பலன். பலன்ண்டா எங்களுக்கு வருகிற பலன். இப்ப மேல படிச்சோமே, கிருபையை சத்தியத்தின்படி அறிஞ்ச நாள் முதல் அதுங்களுக்கு பலன் செய்தது, அதுங்களுக்கு ஆசீர்வதிச்சது. இது நியாயப்பிரமம் பாவத்துக்கு பலனை கொடுத்துச்சு. ஆனா அன்றைக்கு மக்கள் என்னத்தை, விசுவாசிகள் என்னத்தை தைரியமா எங்களோட ஆகிய பண்றாருன்னு சொன்னா, நீங்க நியாயப்பிரமாணம் இல்லைன்றீங்க, நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சாச்சண்டீங்க, 10 கட்டளை இல்லாம எப்படி வாழ்றது, அதெல்லாம் நீங்க தப்பான உபதேசம் என்று சொல்லி நம்மளைத்தான் அவர்கள் குற்றப்படுத்துறார்கள் ஒழிய, அவர்கள் பாவம் அவர்களை மேற்கொள்ளுது என்பதை அவர்கள் அறியாம இருக்கிறார். இப்ப 4வது வசனம், மேலும் 6:4, மேலும் பிதாவின் மகிமையினாலே, யாருடைய மகிமையினால்? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, இத ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் சொல்லுவோம். நாம் புதிதான ஜீவனை இயேசு தந்துட்ட. பழைய முறைமையின்படி வாழ்ற வாழ்க்கை அல்ல நீ. பழைய முறைமையின்படி எப்படி நீங்க கடவுளை தேடினீங்களோ, எப்படி ஜெபிச்சீங்களோ, எப்படி உபாசிச்சீங்களோ, எப்படி காசை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க முயற்சித்தீங்களோ, எப்படி கூட நேரத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க முயற்சித்தீங்களோ, எப்படி நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தி குடும்பங்களை எல்லாம் விட்டு நீங்க கடவுளுக்கு ஊழியம் என்றெல்லாம் செய்து நீங்க ஆசீர்வாதத்தை நீங்க சம்பாதிக்க முயற்சித்தீங்களோ, இதெல்லாமே பழைய வழிமுறை. இப்ப புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் அடைகிறதுக்கல்ல, ஏற்கனவே உள்ளவர்களாய், எங்களுக்கு ஏற்கனவே நாங்க பெற்ற புதிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. இது என்னுடைய ஜீவன் அல்ல, கிறிஸ்துவின் ஜீவன் என்றுதான் பைபிள் சொல்லுது. கிறிஸ்துவின் ஜீவன், இந்த புதிய லைஃப் எனக்கு வெறேக்கில்ல, விசுவாசத்தினால நான் அதை ஏற்றுக்கொள்ளேக்க, எனக்குள்ள இருக்கிறத நான் ஏற்றுக்கொள்ளேக்க, அதன்படி நம்ம வாழட்டும், நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என்ன செய்யப்பட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். மரித்தீர்கள், அடக்கம் பண்ணப்பட்டீர்கள். ரெண்டையும் சொல்லிட்டேன். அப்ப இந்த ஒரு சிந்தனை, இந்த ஒரு மைண்ட் செட், உங்களோட மைண்ட் செட் இதுல நல்ல ஆழமாக இருக்குமானா, நான் அடக்கம் பண்ணப்பட்டுட்டேன், இந்த பழைய மனுஷன் மரிச்சாச்சு, அடக்கமும் பண்ணப்பட்டாச்சு. பழைய மனுஷனோட இருந்த சாதகம் மரிச்சிட்டது, அடக்கமும் பண்ணப்பட்டது. பழைய மனுஷன், இந்த பாவ மனுஷனால வந்த சகல இருள் ஆதிக்கங்கள் எல்லாமே அடக்கம் பண்ணப்பட்டு, இப்ப ஐ ஆம் கம்ப்ளீட்லி ஒரு புது மனுஷன். அதுவும்
புதிய மனுஷனா நடந்து புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, புதிய ஜீவன் உள்ளவர்களாய். சோ இங்க நீங்க பெரிய காரியங்களை நீங்க இதுக்கு இணைக்க வேண்டியிருக்கு. இந்த புதிய ஜீவன் என்று சொன்னா பைபிள் சொல்லுது விக்டோரியஸ் லைஃப். அதாவது நீங்க ஏற்கனவே நீங்க கிறிஸ்துவோட ஜெயம் கொண்டுட்டீங்க. நீங்க பாவத்தை மேற்கொண்டுட்டீங்க. ஆதாமூடாக வந்த பாவம், பாவத்தினால வந்த மரணம், இவைகளை எல்லாத்தையும் நீங்க ஏற்கனவே மேற்கொண்டுட்டீங்க. ஏனென்றா நீங்க நீ ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதோட ஃபைட் பண்ண வேண்டிய, அதோட யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க ஒரு ஒரு வேற ஒரு கிரகத்துக்கே போயிட்டீங்கன்னு வைங்க. இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டீங்கன்னு வைங்க. நீங்க கம்ப்ளீட்லி ஒரு நியூ. சோ அதனாலதான் இப்ப இந்த வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில எப்பவும் பழைய உடன்படிக்கை ஜெபம் இருந்ததே இல்லை. இதெல்லாம் அறிஞ்ச பிறகு நான் கடவுளிடத்துல நீ பெக்கிங் ஜெபம் இல்லை தெரியுமா, அழுது புலம்புற ஜெபம் இல்லை. பிகாஸ் ஏன் நாங்க புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம மறுபடி பிறந்துட்டோம். we have new life, newness of life. அப்படிதான் ஆங்கில பைபிள் you should walk என்று தான் சொல்லுது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சொல்லுது. இது எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, கிங் ஜேம்ஸ்ல even so we also should walk in newness of life. அதாவது தமிழ்ல மொழிபெயர்த்தா அப்படியே நாமும் புது ஜீவனில் நடக்க வேண்டும். எப்படி ஒரு கொமாண்ட கொடுக்கிறாருங்க, நீங்க புது ஜீவனில் நடக்க வேண்டும், பழசிலே அல்ல. சோ அப்படி நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் புதுசு. பழைய நம்பிக்கை அடிக்கடி இதைத்தான் உதாரணத்துக்கு செய்வேன் என்றா இது அடிக்கடி சொல்லித்தான். நான் பழைய நம்பிக்கை எப்படி சொல்லுங்க, தசமாத்தை கொடுத்தா 10 கொடுத்தா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்றது பழைய நம்பிக்கை. புதிய நம்பிக்கை நாம புதிய ஜீவனில கிறிஸ்து ஏற்கனவே எங்களை ஆசீர்வதிச்சிட்டார். சோ அதனால நான் என்ன செய்யறேன், மற்றவர்களை நேசிக்கிறேன். அதனால நான் ஊழியத்துக்கு பணம் தேவையண்டா கொடுக்கிறேன். ஆனா பழைய மனுஷன் என்ன சொல்லிச்சது, பாவம் என்ன சொன்னது, இதுக்கு பேர் தான் பாவம். பாவம்டா நான் சொன்னனே யாருக்கும் என்னன்னு தெரியாது. ஒரு பொய்ய சொன்னா நீ பாவி என்று சொல்றோம். ஓகே, பொய் சொல்லக்கூடாது. ஆனா பைபிள்ல சொல்லப்படுற பாவம் வேற பாவம். அது மூல பாவம். அது என்ன பாவம்? ஆதாமூடா வந்த என்ன பாவம்? தேவனை அறியாம அவரோட முரட்டாட்டம் போடுறது, அவரை குறிச்சு அறியாம, அவருடைய கிருபையை குறிச்சு அறியாம, அவருடைய சத்தியத்தை விதண்டாவாதமாக மிதிச்சு நடக்கிறவர்கள், கிருபைய உதாசீனப்படுத்துறவர். கிருபை எனக்கு வேண்டாம், இயேசு மரிச்சது எனக்கு தேவையில்லை. இன்டிரெக்டா அநேகர் இயேசுவை நாங்க நேசிக்கிறோம் என்று சொல்லி கிருபையின் சுவிசேஷத்தை உதாசீனப்படுத்துற பொழுது நாம இயேசுவை நாம என்ன செய்யறோம், மிதிக்கிறோம். மதிக்கல, மிதிக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவம் பாவத்துக்கு விழுந்திருக்கு. ஜெபம் இருக்கும், வாசம் இருக்கும், ஆராதனை இருக்கும், எல்லாம் இருக்கு. ஆனா விசுவாசிகளுக்கு பிசாசை மேற்கொள்ள முடியதில்லை, இருளை மேற்கொள்ள முடியதில்லை. குடும்பத்துல சமாதானம் கொண்டு வர முடியதில்லை. தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வர முடியதில்லை. காரணம் என்ன?
எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன இருக்கணுமோ எல்லாம் இருக்கு. சோ அவன் அப்படியே மனசுல ஒரு கணக்கு போடுவான். ஓகே, நான் தவறாம சேர்ச்சுக்கு போறேன், நான் கொண்டு போய் தசமாத்தை கொடுக்கிறேன், பாசரை மதிக்கிறேன், சேர்ச்சின் சட்டத்திட்டங்களுக்கு எல்லாம் எல்லாம் ஓகேயா இருக்கிறேன், மற்றவனோட ஒப்படைக்க நான் நல்ல பரிசுத்தமா இருக்கிறேன் என்று அவன் நினைக்கிறான். அவன் தான் பக்கா பாவி. பட் வேதத்தின்படி அவன் எல்லாத்தையும் தனக்குள்ள ஒரு கணக்கு போடுறான். இங்கதான் இதுதான் முழுக்க உங்களோட வாழ்க்கையில நடக்கிற முழு சம்பவத்துக்கும் வர்றான் காரணம். நோ 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 பாவத்தை இப்படியான லிஸ்ட போட்டு நீங்க மேற்கொள்ள மாட்டீங்க. இயேசுவை நீங்க உதாசீனப்படுத்தாங்க, சத்தியத்தை உதாசீனப்படுத்தாங்க. சத்தியத்தை நான் எப்போ சொல்லுவேங்க, கழுத்துல சங்கிலி போடுறதுக்கு பதிலாக சங்கிலியை கலட்டி எறிஞ்சிட்டு சத்தியத்தை சங்கிலி மாதிரி அணியுங்க. இயேசு சொன்னார், எல்லாம் முடிஞ்சது, பாவத்துக்கு இயேசு மரிச்சார். யாற்ற பாவத்துக்கு? எங்கட பாவத்துக்கு. சோ எங்கட பாவத்துக்கு அவர் மரிச்சவர். காரணம், நீங்க நியாயப்பிரமாணத்துல இருந்து உங்களை விடுதலையாக்கணும். பரிசுத்தமான நியாயப்பிரமாணத்துல இருந்து உங்களை விடுதலையாக்கணும். அது பரிசுத்தம் தான். நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் தான். அதுல இருந்து உங்களை விடுதலையாக்கணும். அப்பொழுதுதான் நீங்க பாவத்தை, வியாதிய, பிசாச எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். அதுக்காகத்தான் கர்த்தருக்கு நாங்க மகிமையை செலுத்துறோம், துதியை செலுத்துகிறோம். ஏன்னா அவர் தந்த மகிமையை தங்களை தந்திருக்கிறார். சோ அதனாலதான் நான் அவரை நேசிக்கிறேன். அதனாலதான் நான் அவர் ஒரே மரணத்தினால செய்து முடிச்சிட்டார். That's it, finished. சாத்தானுக்கு நீங்க சொல்லுங்க, ஏய் உன்னுடைய அலுவல் முடிஞ்சு, எந்த பாவத்தை, எந்த மரணத்தை, எந்த வியாதியை, எந்த தரித்திரத்தை எல்லாத்தையும் இயேசு ஒரு மரணத்துல முடிச்சிட்டார். அதான் என்ற நம்பிக்கை. சோ அதான் நீங்க ரோமர் 6 சொல்றேன். சோ நாம புதிதான ஜீவனர்களாய் நடந்து கொள்ளணும். சோ ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற, நமக்குள்ள இருந்து எதிர்பார்க்கிற, இவனுக்குள்ள அந்த புதிய ஜீவன், அந்த நான் கொடுத்த ஜீவன்ல நடக்கிறான. நான் ஏற்கனவே என்ற பிள்ளைக்காக வெற்றி சிறந்து கொடுத்துட்டனே. இவன் இன்னும் பழைய மனுஷர்ல நடக்கிறானா, பழைய மாம்சத்துல நடக்கிறானா? நீங்க புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், you are new creation. Amen. You are new creation. Amen. And then also அடுத்த வசனத்தை பாருங்க. 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இது ஒரு லாஜிக்கா சொல்ற? இது நடந்தா அப்புறம் இது நடந்திருக்குன்னு தானே. அப்ப ஏன் கிறிஸ்தவர்கள் நாம எங்கட சிந்தி எங்க வச்சிருக்கிறோம்? விசுவாசிகள் நாங்க எங்க வச்சிருக்கிறோம்? எங்க வச்சிருக்கிறோம் என்றதை நீங்க போய் சர்ச்சஸ்ல தான் பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபத்தில இருந்தும், அவருடைய துதியில இருந்தும், அவர்கள் பாடுகிற பாட்டில இருந்தும் உங்களால அடையாளம் காணலும் இது பழைய செத்த மனுஷனுக்கே இருக்குதா, பாவ மனுஷனுக்குள்ளே இருக்குதா, அல்லது இது உயிர் திறந்த சாயல்ல நடக்குதா? அதான் ஏன் சொன்னார், மரித்தோர்களை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னோட வா. மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும். அவர் சும்மா
ஒரு ஆள் எங்களோட குடும்பத்துல ஒரு ஆளோ அல்லது எங்களுக்கு உறவினர் யாராவது ஒரு ஆள் மறிச்சா, ஓகே அவர்களை போய் அவர் அடக்கம் பண்ணிட்டு நாங்க மரண வீட்டுக்கு போக தேவையில்லைன்னு அந்த இதுல இயேசு சொல்லல. இயேசு சொன்னது எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில. இவர்கள்லாம் மரித்தோர்கள். மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும் என்று சொன்னேன். நாங்க மரித்தோர் அல்ல, நாங்க உயிர்த்தெழுந்த சாயலில் புதிய ஜீவன் உள்ளவர்கள், ஜெயம் ஏற்கனவே கொண்டவர்கள். ஒரு 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 புதிய உடன்படிக்கையின்படி இயேசு கிறிஸ்துவால் சிலுவையில் செய்து முடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு நடக்கிற ஒரு புதிய ஜீவன் உள்ளவர்களாய், உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய், இயேசுவோடு ஒரே ஆவியா இணைந்தவர்களாய், செடியும் கொடியும். அதுக்குதான் இயேசு ரோம சொன்னார் யோவான் 15 என்ன, செடி கொடி. நீங்க ஒரு மரத்துல நடுவுல போறதான அதான் செடி, ரைட்? அந்த செடியில தான் கிளைகள் உருவாஸ். இந்த கிளைகள் இல்லாம தனிய செடி இருந்தா அதுக்கு பேர் மரம் அல்ல, அதுக்கு பேர் மரக்கட்டை, ரைட்? அப்ப கொடி இல்லாம செடி இல்லை. அப்ப நாங்கள் இல்லாம இயேசு இல்லை. அப்ப செடியும் கொடியும் ஒன்றாக இருக்கிறது. அப்ப இயேசு தன்னுடைய மரணத்தினாலும் தன்னுடைய உயிர்த்தெழுதலினாலும் எங்களையும் அங்க இணைச்சிருக்கிறார். சோ அவர் செடி, நாம கொடி. அந்த செடியில இருந்துதான் நமக்கு கனி உண்டாஸ். இந்த செடியில இருந்து இந்த கொடியை யாராலும் பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து யாரும் நம்ம பறிக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. இந்த சிந்தனை உங்களுக்குள்ள இருக்க மட்டும் உங்களுக்குள்ள கனி வந்துட்டே இருக்கு. ஆமேன். உங்களுக்குள்ள கனி வரும். மாறு காரணம், இந்த கனி வர்றதுக்கு இயேசு, நீங்கள் அல்ல. அப்ப பாவத்தை ஒரு ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை மேற்கொள்றதுக்கு காரணம் யாரு? இயேசு. எப்படி? அவருடைய மரணம். இப்ப இயேசு சொல்றார், நான் அல்ல, நீங்களும் என்னோட என்ன செய்யிட்டீங்க? மரிச்சிட்டீங்க. இது சட்டபூர்வமாக உங்களுக்குள்ள நடந்துட்டது. சட்டபூர்வமாக நீங்க மரிச்சிட்டீங்க, சட்டபூர்வமா நீங்க அடக்கம் பண்ணப்பட்டுட்டீங்க. ஆகையால சட்டபூர்வமாக நீங்க பிசாசோட எதிர்த்து பேச முடியும். இருளின் அதிகாரத்தோட நீங்க எதிர்த்து பேச முடியும். நீங்க இருளின் அதிகாரத்தோட எல்லாம் நீங்க மினக்கட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை இருந்து நீங்க பேசி நீங்க அறிக்கை இடைக்கு நீங்க என்ன செய்றீங்க? வெற்றி உள்ள அந்த இயேசு தந்ததான புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கமான பாதையில நீங்க நடந்துட்டே போறீங்க. உங்களுடைய பாதை வேறு. நீங்க முதல் வேற பாதையில் நடந்த நீங்க பாண்டவர் இயேசு வேற பாதை. பர்வத்துல போயல்ல நீங்க பொண்ணுள்ள முந்தி எங்களுக்கு எல்லாம் முள்ளி முந்தினாங்க சின்ன எங்களுக்கு எல்லாம் அம்பளி மாமா கதை மாதிரி தானே எங்களோட பிரசங்கங்கள் முந்தைய வாரசு. பரலோகத்தில எல்லாம் தங்கத்திலால ரோட்டு போட்டிருக்கு. பரலோகத்துல போய் தங்கத்தை கண்டு எங்களுக்கு என்ன பிரயோசனம்? ஆனா நீங்க ஆவிக்குரிய ரீதியில நீங்க சத்தியத்தின்படி நீங்க இந்த பூமியிலே ஆண்டவர் உங்களுக்கு கண்டு பாதை, நீதிமானுடைய பாதை. நீதிமானுடைய பாதை. யார் இந்த நீதிமான்? யார் இந்த நீதிமான்? இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு வந்தான். இவன் போகிற இடமெல்லாம் என்ன நீர்க்காலங்களின் ஓரங்களில் நடப்பட்ட மரத்தை போல்
இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இவன் எப்பவும் என்னவா இருப்பானாம்? செழிப்பா இருப்பான். காரணம் யாரு? யார் இவனை பராமரிக்கிறது? யார் இவனுக்கு பொறுப்பு? என்றா நம்முடைய இயேசு. சகலதும் அவரால் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. சோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வெறும் என்று சொன்னா, இதெல்லாம் உங்களோட கிரியையினால வராது. நான் சொல்றதை நீங்க கேட்கறதுனால. நான் சொல்றது யார் சொல்றதை சொல்றேன்? பைபிள்ல இருக்கிற நற்செய்தியை சொல்றேன். நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது. அதாவது நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத. அப்படிங்க ஊழியம் என்ற ஒரு வசனத்தை பாவிச்சிருக்கிறார் பாருங்க. இப்ப உங்களுக்கு விளங்குதா என்ன பாவத்தை குறிச்சு இங்க பேசுறேன்? அப்ப நாங்க முதல் செய்த ஊழியம் எல்லாம் பாவத்துக்குத்தான். இப்ப இந்த செய்திய நீங்க யாருக்கும் நீங்க பயப்படாம அனுப்புங்க. போதகர்மார்களுக்கும் அனுப்புங்க. என்று அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பமாவது கிடைக்கட்டும். நாம ஒரு மனுஷனிடத்துல நீ தசமாத்தை கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நீ சொல்லுவாயிருந்தா நீ பாவத்துக்கு ஊழியம் செய்கிறாய். இதை தெரியாம நான் வாழ்ந்தேன். இதை தெரியாம நான் ஒரு சபைக்கு இருந்தேன். உங்களுக்கு சின்ன இருக்குமா? எனக்கு இது பெருசு. கர்த்தருடைய பார்வையில நான் செய்கிறது பெரிய ஊழியம். பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது. என்ற பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டது. அந்த மனுஷனுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவால வந்த புதிய ஜீவ வழி தெரியாது. அந்த மனுஷனுக்கு கிறிஸ்துவால நான் அவருடைய ஒரே பலியினால நான் என்றென்றைக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டது அந்த மனுஷனுக்கு தெரியாது. கிறிஸ்துவே எனக்கு பரிசுத்தம், கிறிஸ்துவே எனக்கு நீதி, கிறிஸ்துவே எனக்கு ஞானம், இதெல்லாம் அந்த பழைய மனுஷன் செல்வோட கேட்டாலும் அதுக்கு செவிடன் காதுல சங்குதின மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் நீங்க சில பேர் சொல்லுற இதெல்லாம் எங்கட சபையில பிரசங்கிக்கலையோ கிறிஸ்துவே பரிசுத்தம், கிறிஸ்துவே ஞானம் என்று. எஸ், ஜனங்கள் சில பேர் கேட்கிறார்கள், ஆனா அவர்களுக்கு வித்தியாசம் தெரியுதில்லை. அதான் சொல்ற பவுல் சொல்ற, நீ நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் இரு. பகுத்து போதிக்கிறவன். எல்லாத்தையும் சிதம்பர சக்கரமாக போதிக்கிறதுனால விசுவாசிகள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள போறதில்லை. ரைட்லி, ஆங்கிலத்தில் அதுக்கு எப்படி சொல்ல, ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட். இது பிரசங்கிக்கிற அபிஷேகம் பெற்றவனுக்கு மட்டும். அதாவது அவருக்கு வரங்களை கொடுக்க சொல்றார். சிலருக்கு கற்றுக் கொடுக்கிற வரம், கற்றுக் கொடுக்கிற அந்த வரம். இந்த வரம் என்னவாம்? மக்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யும்? சரியான வடிவில விளக்கி கொடுக்கும். பாருங்க அடுத்த வசனம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலாக்கப்பட்டிருக்கிறானே. So this is one time event. இது நானும் நீங்களும் ஒன் டைம் இவன்டா. இது நம்முடைய வாழ்க்கையில ஒருக்கா நடந்து முடிஞ்ச காரியம். We are not releasing every day, right? Every day ஒவ்வொரு நாளும் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படல. சோ இன்றைக்கு ஒரு நான் தப்பு செய்தா, ஓகே ஆண்டவரே மன்னியும், ரைட், இன்றைக்கு விடுதலை. அப்புறம் நாளைக்கு ஒரு நோ 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 நோ. இது நாம அன்றாட வாழ்க்கையில விடுகிற மிஸ்டேக்கை குறிச்சதான பாவத்தை குறிச்சு இங்க கதைக்கல.
மரித்தவன் என்னத்தினால பாவத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டான்? மரிச்சபடியால. சோ அப்ப இதுல இருந்தே நீங்க புரிஞ்சோளு. எஸ், நான் சிலதுகளை செய்யாம கஷ்டப்பட்டு முக்கி தள்ளி, ஓ நான் இதை செய்யாம இருக்கிறேன் கிறிஸ்துவுக்காக. ஓ சிலர் சொல்லுவான், கிறிஸ்துவுக்காக நான் தண்ணி அடிக்காம இருக்கிறேன். ஓகே, நல்லம். தண்ணி அடிக்கிறது உங்களோட உடலுக்கு கூடாது, நல்லது. ஆனா கிறிஸ்துவுக்காக நான் இந்த பாவத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப நீ இதை மட்டும் மேற்கொள்ற, பட் அங்கால 99 விட்டுட்டிய கைய. ஓ நோ நோ நோ, அதுவும் நான் செய்யறேன், எல்லாம் சரி. ஆனா நீ இன்னொரு சேர்ச்சில் இருக்கிறவனோட நீ கதைக்கிறா இல்லே, இந்த சேர்த்தான் சரி என்று சொல்றாயே. இந்த பாவத்துக்கு எங்க போய் யார் முழு ரஸ்? நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தாலே பாவம் தான். இதை விட சத்தியம் உங்களால யாரும் சொல்ல முடியாது. நீ எப்படிப்பட்ட நல்லவனாயிரு, பிரச்சனை இல்லை. அது முக்கியம். நல்லவனா இருக்கிறது முக்கியம். நல்லவனாயிரு. உலகத்திலே உன்னோட எத்தனையோ நல்லவன் இருக்கிறான். அப்படித்தான் நீ பரலோகம் போறான்டா, அவன் தான் முன்னுக்கு நிற்பான். சினிமா படம் நடிச்சவனே முன்னுக்கு நிற்பான். என்ன, சினிமா படம் பார்க்காதவன் நரகத்துக்கு போயிடுவான் பிறகு. ஏன்னா நம்முடைய கிறிஸ்தவர்கள் 4 வட்டத்தை போட்டு இதை மட்டும் செய்யறோம், இதை மட்டும் நாங்க செய்யாமட்டா நாங்க கெட்டிக்காரர், பரிசுத்தவான்கள், நாங்க சினிமா படம் பார்க்கறேல, நாங்க ஹிந்து கோயிலுக்கு போறேல, அது செய்யறேன் இது செய்யறேல. ஆனா சேர்ச்சுக்குள்ள நாங்க 4 பேரோட கதைக்காம இருப்போம், பொறாமை இருக்கும். அதுக்குள்ள சண்டை பிடிச்சா சொல்லுவாங்க அது பரிசுத்தவான்களுக்கு இடையில இருக்கிற சண்டை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்படியாக நாம எல்லாம் நம்மள மழுப்பி 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 நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இங்க சத்தியம் வேற. ஒட்டுமொத்தத்துல மனுஷன் தான் மட்டும் நல்லவன், மிச்சம் எல்லாரும் சுத்தி இருக்கிறவன் எல்லாம் பாவி. இதுதான் மனுஷனுடைய ஒரு மைண்ட் செட். சோ இது எல்லாமே ஆதாமுடைய வீழ்ச்சியில இருந்து வந்தவைகள்லாம். இவைகளும் சுயநீதியால வர்ற பிரச்சனை, கிறிஸ்துவை போக்கஸ் பண்ணாதால வார பிரச்சனை. இப்ப பாருங்க, இந்த பாவத்தை நான் யார போக்கஸ் பண்றேன்? என்னுடைய சுவிசேஷம் யார குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை. சோ அப்ப ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து எப்படி இங்க விடுதலை ஆகிறான்? அவன் நல்லவனா வாழ்ந்தபடியாலையா விடுதலை ஆகிறான்? இல்ல. என்ன சொல்றது? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. சோ யார் மரிச்சது? நானும் நீங்களும் மரிச்சிட்டோமா? யார் எங்களை மரிக்க பண்ணினஸ்? இயேசு கிறிஸ்து. வெண்டையான் தலையங்கம் என்ன? இந்த சத்தியத்தை மட்டும் அறிஞ்சிட்டீங்கண்டா உங்களை யாராலும் அசைக்க முடியாது. எழுதி வைங்க, வளருங்க. இதுல நீங்க எப்படி வளரீங்க? யாரெல்லாம் உங்களை பார்த்து குற்றப்படுத்துறாங்க, இவர்கள் கிருபை என்று சொல்லி இவர்கள் சேர்ச்சையும் விட்டுட்டு போட்டார்கள். எஸ், கிருபை அறிஞ்சபடியாத்தான் சேர்ச்சை விட்டு போடலாம். நான் இயேசுவை விட்டு போயிலே. ஏன்னா இயேசு உங்களோட சேர்ச்சுக்க இல்லை, நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன். நான் எங்க போனாலும் இயேசுக்குள்ளதான் நடப்பேன். நான் விழுந்தாலும் இயேசுக்குள்ளதான் விழுவேன். இப்படித்தான் ஒவ்வொரு போதகனும் ஒவ்வொரு விசுவாசிய வளர்க்கணும். ஒரு விசுவாசியும் என்ன நோக்கி விசுவாசிக்க கூடாது, ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவை நோக்கி விசுவாசிக்கணும். நானல்ல உங்களுக்கு கடவுள், இயேசுதான் கடவுள். நானல்ல உங்களுக்கு சபை, இயேசுதான் தலை, நீங்க தான் சரீரம், அந்த சரீரத்தில் அங்கம். நானல்ல சபையை உருவாக்கினது, இயேசுதான் தலை, அவருடைய சரீரம்தான் சபை.
ஒரு விசுவாசி சபையை விட்டு போனாலும் அவன் கிறிஸ்துவை விட்டு பிரிகிறதே அல்ல. அவன் உண்மையாக அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தான். என்னதுக்கு நமக்கு கவலை? மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, இந்த அறிவு பவுல் அரை இடத்துல, நீங்க அறியாமல் இருக்கிறீர்களா? நீங்க அறியாம இருக்கிறீர்களா? நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க எந்த பெரிய சேர்ச்சில போயிருந்தாலும் பரவாயில்லை, சும்மா அடி முழங்கி வேர்ஷிப் நடக்கிற நீங்க கொடுத்த இது எல்லாமே இல்லாம இருந்தா ஒன்றுமே நடக்க போறேன். சொல்றேன், திரும்ப சொல்றேன், நீங்க பாவத்துக்கு நீங்க விடுதலாக்கப்பட்டுட்டீங்க. பாவம் இனி உங்களை மேற்கொள்ளாது. காரணம், நீங்க கிருபைக்குள் இருக்கிறீங்க. எட்டாவது வசனம். சோ அப்ப என்னத்தினால பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டீங்களா? சோ அப்ப இப்ப நீங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட எங்க இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க? உலகத்துல என்னத்தினால எல்லாம் வந்தது? பாவத்தால. யார் செய்த பாவத்தால? நீங்க செய்த பாவத்தாலையா? இல்ல, நீங்க பாவம் செய்ய முதலே, நீங்க பிறக்க முதலே உங்களுக்கு ஒரு சாதகம் எழுதப்பட்டாச்சு, ஜாதகம். அது எதை வச்சு எழுதப்பட்டிருந்தது? எத்தனை ஹிந்துஸ் இருக்கிறீங்க? இல்ல கிறிஸ்டியரே நீங்க எவ்வளவு பேர் முந்தி சாதகம் பார்த்தாக்கள் இருக்கிறீங்க, நல்ல நல்ல பலன் கெட்ட பலன் பார்த்தாக்க இருக்கிறீங்க. சோ அவர்கள் எல்லாம் ஏதோ சாதகத்தை வச்சு தானே சொல்றாங்க. அப்ப ஆனா இயேசு எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிட்டார். அப்ப அவருடைய அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிட்டார். அப்ப இனி இந்த சாதகத்தை கொண்டு திரியாங்க, சாதகத்தை பார்க்கிற அளவுல விட்டுருங்க. ரைட்? இனி யாற்ற பலன் வேலை செய்ய போது? இயேசு சிலுவையில செய்து முடிச்ச கிருபையினால் வருகிற பலன் தான் இந்த வாழ்க்கையில. அவ்வளவுதான். இதுதான் உண்மை, இதுதான் சாத்தியம், இதான் பவுண்டேஷன். இதுக்கு நாம கிடந்து முட்டு போட்டு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ற நாம ஏற்கனவே இங்க எங்க வந்து சேர்க்கப்பட்டுட்டோம் என்ற அறிவு எங்களுடைய ஜெபத்தை மாற்றும், எங்களுடைய ஜெபத்தை மாற்றும், எங்களுடைய உபவாசத்தை மாற்றும், எங்க எல்லாத்தையும் மாற்றும், எங்களுடைய ஊழியத்தையே மாற்றும். ஒரு மனுஷன் இன்றைக்கு ஊழியத்தை மாத்தலையேண்டா அவன் இன்னும் ரட்சிக்கப்படவே, கிருபைய சத்தியத்தின்படி அவன் அறியவே இல்லை. அவன் தானும் ஏமாந்து தனக்குள் இருக்கிற ஜனங்களையும் ஏமாற்றான். கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புறோம். பாருங்க, இங்க இயேசு மரிச்சார், உயிர்த்தெழுந்தார் என்ற இந்த சின்ன பிள்ளை அம்பளிமா கதையெல்லாம் விட்டுட்டு அவங்க எங்களை குறிச்சு தான் இங்க பேசுற. நாம் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். பிழைத்தும் இருப்போம், பிழைத்தும் இருப்போம். ஓ, வியாதியில இருந்தேன், இப்ப நான் பிழைச்சிட்டேன். ஓ, வியாதி என்ன கொல்லப்போது பயந்தேன், ஆனா இப்ப பிழைச்சிட்டேன். அல்லது இப்ப உங்களுக்கு இருக்கலாம், ஆனா நான் பிழைப்பேன், நான் பிழைப்பேன். சிலர் நினைக்கிறீங்க, ஓ இந்த டயட்டிங் என்ன காக்கும். ஆஃப்கோர்ஸ் நீங்க டயட் பண்ணுங்க, உடம்புக்கு நல்லம். டயட் பண்ணினாலும் வியாதி வந்தா என்ன செய்கிறது? நல்லதை சாப்பிடுங்க. நான் கூட நல்லதை தான் தேஞ்சு சாப்பிடுறேன், ஆனா நல்லதை சாப்பிட்டாலும் இருளில் இருக்கிற வியாதி என்ன வந்தா என்ன செய்கிறது? சோ அப்ப நல்ல சாப்பாட்டால வியாதியை ஜெயிக்க முடியுமா? டயட்டிங்கால வியாதியை ஜெயிக்க முடியுமா? உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானத்தினால வியாதியை ஜெயிக்க முடியுமா? ஒன்றே ஒன்றாலதான் ஜெயிக்க முடியும், சத்தியத்தினால.
ஏனென்றா சத்தியம் சொல்லுது, நாம் பிழைப்போம், நாம் பிழைப்போம் என்ற எனக்கு கிடைச்ச ஜீவன், எனக்கு கிடைச்ச வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய வெற்றி சிறந்த வாழ்க்கை. நான் இனியெல்லாம் சிறக்க போறது வெற்றி சிறந்த வாழ்க்கை. இதை ஏற்றுக்கொள்ளேக்கதான் நான் பிறகு சிறப்பன். நான் நீதிமான் ஆகிறதுக்காக ஓடையில நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ரியாலிட்டி, என்னுடைய நிஜம் நீதி. எனக்குள்ள இருக்கிற நிஜம் பரிசுத்தம், எனக்குள்ள இருக்கிற நிஜம் நீதி, எனக்குள்ள இருக்கிற நிஜம் மீட்பு, எனக்குள்ள இருக்கிற நிஜம் கிறிஸ்துவனுடைய ஞானம். சோ இதுல இருந்துதான் நான் நடக்கிறேன். சோ என்னுடைய தளம் இப்ப மாற்றப்பட்டுட்டது. நான் கால் வைக்கிற இடம் புதுசு. இப்படி பாருங்க, நான் பழைய உடன்படிக்கையில கிறிஸ்துவை நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். ரைட்? எப்பவும் நான் பழைய உடன்படிக்கை பிரீச் பண்றதுதான் இப்ப எனக்கு சரியான விருப்பம். முந்தைய ஒரு காலம் கிருபை அறிஞ்ச உடனேயே எனக்கு பழைய உடன்படிக்கையெல்லாம் எனக்கு தேவையில்லை என்ற ஒரு காலம் நான் இருந்தேன். நான் உள்ளதை எப்பவும் உள்ள மாதிரி உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா பிறகு போகத்தான் ஆவியானவர் பழைய உடன்படிக்கைக்கு மறைக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை ரகசியத்தை, பழைய உடன்படிக்கைக்கு இயேசு கிறிஸ்துவ அதுக்கு பிறகு எனக்கு பழைய உடன்படிக்கை பிரசங்கிக்கிறது தான் எனக்கு விருப்பம். நான் எத்தனையோ முறை உங்களுக்கு பிரசங்கிச்சிருக்கேன். போன கிழமை கொடுத்தி எப்படி அங்க யோசேப்பினுடைய சொந்த தம்பியாகிய பெஞ்சமின் எப்படி இன்றைக்கு கிருபையின் ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் அன்றைக்கே வெளிப்படுத்தினார் என்பது. யோசேப் எப்படி இயேசு கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்தினார் என்று, எப்படி ஆபேல் இயேசுவை பிரஸ்தாப, எப்படி நோவா இயேசுவை, இப்படியாக ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துறார். ஆமென். சோ மரித்தோல் இருந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒற்றே தரம் மரித்தார். ஒரு தரம் இல்ல, வசனம் எப்படி இருந்த ஒற்றே தரம். இப்ப இனி ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்டா. சரி, இப்ப நீங்க இன்றைக்கு ஒரு தப்பு செய்றீங்கண்டா, ஆண்டவரே என்ன மன்னியம்டா, இது மன்னிக்கிற காரியம் இல்லை, இது மன்னிக்கிறேன், இப்படித்தான் மன்னிக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்துல இருந்தே ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேட்க அவர் அங்க இருந்து மிரந்து, ஓ சபேஷன் ஓகே உன்னை மன்னிச்சாச்சு, ஓகே சோந்தன் ஓகே உன்னை மன்னிச்சாச்சு, ரைட். சோ இப்படியே அவர் அங்க இருந்து எல்லாருக்கும் மன்னிச்சு கொண்டு நோ. பழைய உடன்படிக்கையிலேயே இந்த முறைமை இருந்ததில்லை. பழைய உடன்படிக்கையிலேயே இயேசுவை பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு ஆட்டு குட்டி, அங்க பழுதற்ற ஆட்டுக்குட்டி அங்க அடிக்கப்பட்டது. அதனாலதான் பழைய உடன்படிக்கையிலே பாவங்கள் மூடப்பட்டன. சோ அங்கேயும் மரணத்தை அங்க என்ன செய்யப்படுது, பிரஸ்தாபப்படுத்துது. ஒருவர் மரிக்கணும், உங்களுடைய பாவம் போகிறதுக்கு ஒருவர் மரிக்கணும். அவர் திரும்ப மரிக்க போறதல்ல, அவர் ஒரே தரம் மரித்தார். அதன் நிமித்தம் தான் நானும் நீங்களும் பிழைச்சிருக்கிறோம். இது கிருபையின் சுவிசேஷம். நீங்க விரும்பியோ விரும்பாமலோ அதான் ஏசாயா அன்றைக்கு சொன்ன, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று ஏசாயா அன்றைக்கே சொன்னார். பவுலும் சொன்னார், எங்கள் மூலமாய் பிரசங்கிச்சதை விசுவாசித்தவன் யார்? ரோமர் 10 அன்னைக்கு. சோ பாருங்க, அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரிச்சார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைச்சிருக்கிறார். யார்? இது இயேசு கிறிஸ்து. அதே போல அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகும். என்னத்துக்கு? பாவத்திற்கு. பாவங்களுக்கு அல்ல, பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்
தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோம். எண்ணிக்கொள்ளுங்கள், 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 விசுவாசித்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கொள்ளுங்கள். இதுதான் உங்களுடைய ரியாலிட்டி, இதுதான் உங்களுடைய நிஜம், யதார்த்தம். ஒருவன் இதை விசுவாசித்தோம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இப்ப நம்முடைய சரீரம் சாவுக்கு ஏதுவான, அடிக்கடி வியாதி வரக்கூடிய சரீரம். அதைத்தான் இங்க எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது. இதுல பாவம் ஆளுகை செய்தா என்ன நிலைமை சொல்லுங்க? இன்னைக்கு எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கே தெரியாது எப்படி நமக்கு இது நடந்தது, ஏன் நாம இப்படி இருக்கிறோம், ஏன் என்னால ஒரு ஸ்டெப் கொடுத்து எடுத்து வைக்க முடியுதில்லை, ஏன் இந்த வியாதிக்கு மருத்துவமே இல்லை. அதான் நான் சொன்னனே, மருந்தல்ல, உலகத்தில் இருக்கிற மருந்தல்ல, எங்களுடைய தேவை, எங்களுடைய தேவை நம்முடைய ஆவி முதலாவது ரட்சிக்கப்படணும். எங்களுடைய ஆவி முதலாவது சத்தியத்தை அறியணும். சோ நான் இப்ப உங்களுக்கு 100% நான் கேரண்டி பண்ணி நீங்க எல்லாரும் சுகப்படுவீங்கன்னு நான் சொல்லல. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க இதை உண்மையாக எடுத்து உங்களோட ஆவியில இந்த சத்தியத்தை விதைக்கிறீங்களோ அந்த விதை தான் உங்களோட வாழ்க்கையை மாற்ற போஸ். சிலர் நீங்க சொல்லுவீங்க, ஓகே இவர் உலகத்துக்கும் சொல்றாரு, அப்ப எல்லாரும் சோத்தை. எஸ், உங்களோட மரம் எப்படி வளர்றதுன்றதை பொறுத்து தான். ஒரு தோட்டக்காரன் எப்படி ஒரு மரத்தை வளர்க்கிறான், எப்படி ஒருவன் அதை செய்யறான் பொறுத்து தான் அந்த மரத்துல பூச்சி வர்றதும் சரி, அந்த மரத்துல கனி வருவதும் சரி, அந்த தோட்டக்காரனுடைய பராமரிப்புல தான் இருக்கு. சோ அதே போலதான் உங்களோட வாழ்க்கை. நீங்க என்னத்தை விதைக்கிறீங்க, என்னத்தை கேட்கிறீங்க. இன்னைக்கு உலகம் எங்களை பயங்கர டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. நீங்க மீடியாவை துறந்தா எல்லாமே எங்களை பயமுறுத்துற காரியம் தான். இன்னொருவனை கொண்டு நடந்தா அது நமக்கு வந்துருமோன்ற பயம்தான் எங்களோட வாழ்க்கையை ஆளுகை செய்யுது. சோ நாம கேட்க வேண்டியதை கேட்காம, கேட்கக்கூடாத உலகத்திலிருந்து வருகிற நெகட்டிவான எதிர்மறையான சம்பவங்களை கேள்விப்படுறதுனால, கேள்வியினால எங்களுக்கு என்ன உண்டாது? பயம் உண்டாது. பைபிள் சொல்லுது, கேள்வியினால் விசுவாசம் உண்டாகணும். சோ கேட்க கேட்க நாம உலகத்துல இருக்கிற காரியங்களை கேட்க கேட்க, உலகத்தினுடைய ஆலோசனைகளை கேட்க கேட்க நாங்க என்ன செய்யறோம்? வெளியில போயிடுறோம். எங்களோட உண்மை நிஜத்தை விட்டு வெளியில போறோம். சோ அந்த வெளியில போனோடனே பிறகு நாம அத அத பிக்ஸ் பண்றதுக்கு நாம உலகத்தில இருந்தே முறைகளை நாம எடுக்கிறோம். இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையா இருக்கு. பைபிள் சொல்லுது, அதுக்கு பைபிள் இப்படி பேசுது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாகிற யாவரும் கிருபையை விட்டு விழுந்து கிறிஸ்துவை விட்டு பிரிகிறார். கிருபையை விட்டு விழுகிறோம். சோ கிருபையை விட்டு விளைக்க கிருபை எங்களுக்கு பலன் செய்யாது. ரட்சிப்பை விட்டு நாம ஒருவரும் விளையல. நீங்க எல்லாரும் பரலோகத்துல சந்திக்கத்தான் போறீங்க. ஆனா இந்த பூமியில இருக்க நீங்க கிருபையை விட்டு விழுந்தீர்களா இருந்தா கிருபை பலன் செய்யாது. கிருபை என்றது கிறிஸ்துவால் சம்பாதிக்கப்பட்ட ஜீவன், கிறிஸ்துவால் சம்பாதிக்கப்பட்ட சுகம், பலன், ஆரோக்கியம், தயவு, இரக்கம், சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம், நீதி, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவால வருகிறது.
சோ அதான் சொல்றேன், பாவத்துக்கு சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்ய வேண்டாம். இப்ப பாவம் ஆளுகை செய்யறதுக்கு என்ன காரணம்? நாமளா காரணம்? அதாவது நம்முடைய செய்கைகளா காரணம்? இல்ல, நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் தான் காரணம். நாங்க பிள்ளையா விசுவாசிக்கிறோம், பிள்ளையா நம்புறோம். சோ பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஒரு தரம் மரிச்சதனால் அந்த சித்தத்தின்படி நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமில் இருந்து தூக்கி எடுத்து ஆதாமுக்குள் இருந்த எங்களை கிறிஸ்துவுக்குள் நாட்டி இருக்கிறார். சோ இப்ப நாம ஃபுல்லாக இடம் மாற்றப்பட்டுட்டோம். புதிதும் ஜீவனுமான வழியில நடக்கிறதுக்காக, தேவன் மகிமைப்படும்படியாக. சோ இன்றைக்கு நீங்க தேவன் மகிமைப்படும்படியாக, நீங்க புதிதும் ஜீவனுமான வாழ்க்கைக்கு வாழ்றதுக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். ஆமென். சோ உங்களோட பாவம் ஆளக்கூடாது. அப்ப நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு இருந்தா பாவம் ஆளுங்க செய்யுது. யாருக்கு எச்சரிப்பா இருக்கணும்? இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு. கிருபையே வேண்டாம், கிருபையை பிரசங்கிக்கிறோன் வேண்டாம், இவனுடைய சம்பாசனையே வேண்டாம் என்று ஒதுக்குற ஜனங்களே, நீங்க ஆபத்துக்குள்ளான் இருக்கிறீங்க. ஏனென்றா இயேசுன்ற காலத்திலையும் இயேசுவை ஒதுக்கினவர்கள் யாரு? பரிசேயர் சதுசேயர்கள், நீண்ட நேரம் ஜெபம் பண்றவர்கள், தசமாத்தை கொடுத்தவர்கள், தசமாத்தை வாங்கினவர்கள், மக்களுடைய பார்வையில நீதிமான்களாக காணப்பட்டவர்கள், மக்களுடைய பார்வையில. ஆனா இயேசு யாரெல்லாம் நேசிச்சார்? பாவிகளை, குஷ்ரோகிகளை, கைவிடப்பட்டவர்களை. ஆமீன். அவர்கள் எல்லாம் இயேசுவினுடைய நீதியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவினுடைய நீதியை பெற்றுக்கொண்டார்கள். ஒட்டு மொத்தத்துல கிருபையாகிய இயேசுவையே புறக்கணித்தவர்கள். கிருபை எங்களுக்கு வேண்டாம், இவரை பார்த்தா பாவி போல இருக்கேன், இவர் பாவியோட உட்கார்ந்து இருக்கிறார், இவர் தேவ தூசணம் சொல்லுகிறார், இவர் எப்படி கடவுளா இருக்க முடியும், பார்த்தா ஒரு சிம்பிள் இருக்கு, இவர் எப்படி இவர் போதகரா இருக்க முடியும், இவர் ஒரு சிம்பிள் ஆளே, இவர் அங்கிங்க எல்லாம் போறார், அப்ப இவர் எப்படி போதகரா இருக்க முடியும்? ஏண்டா இந்த உலகம் போதகரண்டா இப்படித்தான் இருக்கணும் என்ற ஒரு வடிவை கொடுத்துச்சு. பவுலை யாராவது பாத்தீங்களா எப்படி இருந்தார்? சிறையிலான் இருந்தார் தெரியுமா? பேதுருவை இங்க பாத்தீங்களா? இவன் இயேசுவை கொடுத்து பாத்தீங்களா? அவர் சும்மா வீதி வீதியா தெரிஞ்சார். இவர்கள் எல்லாம் ஒரு மேடையில நின்று வர்ஷிப்பையும் ஜெபத்தையும் நடத்தி கொண்டிருந்தார்களா? சோ இன்றைக்கு உலகம் மனுஷனிடத்துலதான் கடவுளை பாக்ஸ், அதனாலதான் உலகம் அப்படி அமைச்சிருக்குது. ஆனா வார்த்தையில தேவனை பாருங்க, சுவிசேஷத்துல கர்த்தரை பாருங்க. அத சொல்றதுக்கு அவர் எங்களை போல பைத்தியக்காரரை தான் பயன்படுத்துறார். உலகம் பைத்தியம் என்று சொல்லப்படுகிறதுனால, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினால அவர் என்ன செய்யறார்? ஜனங்களை ரட்சிக்கிறார். சோ நான் பைத்தியம் இல்ல, உலகத்துல இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்ய பைத்தியமா தோணும். ஒரு பெரிய போதகருக்கு, ஒரு பெரிய சபையில உள்ளவருக்கு, அவருக்கு நம்ம பார்த்தா பைத்தியமா தோணும். அங்க போற விசுவாசிகளுக்கும் பைத்தியமா தோணும். ஜூமில என்ன செய்கிறார் இவர்?
ஒரு ஜெயிலுக்கு இருந்து எழுதின நிருபத்தை வாசிக்கிறீங்க, அதைத்தான் சபையில வச்சு பிரசங்கிக்கிறீங்க. அவரெல்லாம் மேடை போட்டு 5000 பேருக்கு முன்னுக்கு பிரசங்கிச்ச பிரசங்கத்தையா பைபிள் எழுதப்பட்டிருக்கு? ஜெயிலுக்கு இருந்து எழுதின நிருபங்களை தான் நீங்க வாசிக்கிறீங்க. அதுதான் இந்த உலகம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஒரு மனுஷன் ஜெயிலுக்கு இருந்து எழுதுறாருண்டா சிந்திச்சு பாருங்க. அது உங்களுக்கு இழிவா தெரியல. ஆனா இன்றைக்கு நாம சொல்லுகிறதான இந்த வசனம் உங்களுக்கு இழிவா தெரியுது. ஏன்? நாம ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல இருந்து பிரசங்கிக்கல. டை எல்லாம் கட்டி, நான் எல்லாம் முந்தி டை கட்டாம சேர்ச்சுக்கு போறேன். ஆனா இப்ப டையில ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாயில இருந்து புறப்படுற வார்த்தை அது மட்டும்தான் மனுஷனை ரட்சிக்கும். அது கர்த்தருடைய வார்த்தையா இருந்தா மட்டும்தான் அதை ரட்சிக்கும். நாம் ஒரு உடுப்ப ஒருவரும் ரட்சிக்காது, ஆனா மக்களை வஞ்சிக்கும். ஐயோ, இந்த பாசத்தை உடுப்ப பாடுறா, இந்த சபையில போற ஆக்கண்ட சாரிய பார். ஆனா அங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்கு ஒன்றுமே இருக்காது. வீட்டை போனீங்கன்னா அழுகதான், அழுது ஜபம் தான், அழுது ஜபம். இங்க மனுஷியால புருஷன் அப்படியே நித்திராயும். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. புதிதின் ஜீவன், வெற்றி உள்ள வாழ்க்கை. யூ ஆர் ஆல்ரெடி, யூ ஹேவ் விக்டரி. இன்னைக்கு சபையே அழுதான் ஜபம். இப்ப கர்த்தர் உன்னை பிரசங்கத்துக்கு மூலியத்தையும் கூப்பிட்டா நீ ஏன் அழுது ஜபிக்கணும்? அப்ப நீதானே ஊழியத்தை நடத்துறாய். நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் எல்லாம் முந்தி பிரசங்கத்துக்கு முதல் ஒரே ஜபம். முந்தி என்ன சேர்ச்சில விடுவா பிரசங்குது, பிரசங்க வாரங்களாம நீங்க தான் பிரசங்கம் வேண்டாம், அந்த கிளம் ஃபுல்லா ஜபம். கத்தாவே வார்த்தையை தரும், வார்த்தையை தரும், வார்த்தையை தரும், வார்த்தை. அப்ப கர்த்தர் என்ன கூப்பிடல. இப்படி எல்லாம் பவுல் பேதுரு ஜெபிச்சதில்லை. அவர்கள் சும்மா எழுதினார். ஆண்டவரே ஆண்டவரே வார்த்தை தரும். சில பேர் சொல்லணும், நேற்றைக்கு ஃபுல்லா ஒரே ஜபம். இன்றைக்கு பாருங்க, வார்த்தை பிச்சு மேவார் ஆண்டவர் பெரிய பெருமையோட வருவினம். இருதயத்துக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் சுவிசேஷம். கர்த்தரால் இருதயத்துக்குள்ள பிரசங்கிக்கப்படும். பிரசங்கித்ததுனால அது வார்த்தையா வழியில வரும். ஆமீன். இதுக்காக நாங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜெபிச்சுதான் கர்த்தர் தர்றாருண்டா அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆமீன். கர்த்தர் அவர் நமக்கு தெர்றத நீங்க பேசுங்க, அவருடைய அறிகிறத பேசுங்க. ஆமீன். ஜனங்களோட பேசுங்க, சுவிசேஷத்தை ஜனங்களோட பேசுங்க. ஜனங்கள் விடுதலை. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பாரமான கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலை ஆக்குங்க. ஆமீன். அவர்களை விடுதலாக்க ஒரு பக்கம் நீங்க விடுதலாய் கொண்டு போங்க. அவங்க விடுதலாட்டையும் பரவாயில்ல, நீங்க கிறிஸ்துவ அறிகிற அறிவினால எல்லாத்திலையும் வெற்றி சிறந்துட்டு போங்க. அப்படித்தான் வசனம் சொல்லு, கிறிஸ்துவ அறிகிற அறிவினால் வெற்றி சிறக்கிறோம் என்று. வெற்றி சிறக்கிறோம், வெற்றி சிறக்கிறோம். கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் வெற்றி சிறக்கிறோம். ஆமீன். சோ அப்ப 3 காரியம் பார்த்துட்டீங்க. மரணம், அடக்கம் பண்ணப்பட்டுட்டீங்க, மறிச்சிட்டீங்க, அடக்கம் பண்ணப்பட்டுட்டீங்க. புதிதும் ஜீவனுமான, அல்லது பைபிள்ல சொல்லப்பட்ட வாசனத்தை அப்படியே சொல்றேன். என்ன, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். ரைட். சோ நீங்க பாவத்துக்கு மறிச்சிட்டீங்க. ரைட். பாவத்துக்கு மறிச்சிட்டீங்க, இருளுக்கு மறிச்சிட்டீங்க. இருளின் ராஜ்யம் இனி உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இங்க சட்டபூர்வமாக இது நடந்துச்சு. ரைட். நீங்க தான் அதை எடுத்துக்கொள்ளணும் சட்டபூர்வமாக. ஆமீன். கிறிஸ்து செய்துட்டார், கிறிஸ்து அதை சுவிசேஷமா எழுதியும் விட்டுட்டார். இப்ப நீங்க உங்களோட சார்பில் அவர் மறிச்சபடியாலதான் நீங்க மறிச்சனீங்களா? ஏண்டா எங்கட சார்பில் ஒருவர் மறிச்சிட்டார், எங்கட சார்பில் ஒருவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அதுவும் சும்மா அவர் மறிக்கல, அவருக்கு கொடுத்த டோர்ச்சர் இருக்கு தானே, அது பழைய உடன்படிக்கையில எந்த ஒரு மிருகத்தையும் கொடுக்கப்படல. ஓகே. மெய்யாகவே உங்களுக்காக துக்கப்பட்டு, பாதிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு,
உங்களோட வியாதிகளை தன்மையில, உங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை தன்மையில எடுத்துக்கொண்டார். சோ அவர் உங்கள் சார்பில, நாங்கள் எல்லாம் எப்படி என்னென்ன பாவத்துக்களால, என்னென்ன அக்கிரமங்களுக்களால, என்னென்ன வேதனைகளுக்களால, என்னென்ன வியாதிகளுக்களால, என்னென்ன இதுகளுக்கால கடந்து போகணுமோ அதெல்லாத்தையும் அவர் தன்மையில எடுத்துக்கொண்டுட்டார். சோ இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ரைட்? ஏன் இயேசு ஓகே, மனசாரா ஆவியில தகப்பனே உம்முடைய சித்தத்தை செய்ய வந்துட்டு, ரைட்? ஓகே, மனுஷனுடைய பாவத்தை என்மையில போடும். ஓகே, சிலுவையில அவர் மறிச்சுக்கலாம். சரீரம் என்னத்துக்காக துன்புறுத்தப்பட்டது? அவருடைய சரீரத்தில இத்தனை வாதைகளும் ஏன் உண்டானது? இத்தனை தளம்புகளும் ஏன் அவருடைய சரீரத்தில் அவர் அனுமதிச்சார்? அவருடைய மனசார அவர் உங்களோட பாவத்தை ஏற்றுக்கொண்டுட்டார் தானே? மனசார நான் மறிக்கிறேன் ஒப்புக்கொண்டுட்டார் தானே? அப்ப ஏன் அவருடைய சரீரம் சிதைக்கப்பட வேண்டும்? ஏன் அவருடைய சரீரம் உடைக்கப்பட வேண்டும்? ஏன் அவர் சொன்னார், இது அப்பத்தை எடுத்து சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று ஏன் சொன்னார்? சரீரம் ஏன் அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு என்ற கேள்வி எனக்குள்ள எழும்பின கேள்வி என்ற வாழ்க்கையில மிகவும் பேலன்ஸ் செய்யுது. எஸ், என்னுடைய சரீரம் அவருடைய ஆலயம். சோ அந்த ஆலயத்தை அவர் நேசிக்கிறார். என்னுடைய சரீரத்தை அவர் நேசிக்கிறார். என்னுடைய சரீரம் சுவப்படுறதை அவர் நேசிக்கிறார். அது அவருடைய சித்தம். அதனாலதான் அவர் சொன்னார், வியாதியஸ்தர் வந்த பொழுது, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, நீ வியாதியிலிருந்து விடுதலையாகு. அவருடைய சித்தம். நம்முடைய சரீரத்தை சுகப்படுத்துறது அவருடைய சித்தம். நம்முடைய சரீரத்தை நேசிக்கிறது அவருடைய சித்தம். நம்முடைய சரீரத்தை பராமரிக்கிறது அவருடைய சித்தம். அதனாலதான் அவர் சொன்னார், இது பிள்ளைகளுக்காக வைக்கப்படுகிற அப்பம் என்று சொன்னார். ஒருத்தி கேட்டால், என்னுடைய மகனை சுகப்படுத்தும், என்னுடைய மகளை சுகப்படுத்தும். அப்ப அவர் என்ன சொன்னார்? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல என்றார். அவள் சொன்னால், நாய்க்குட்டி கூட மேஜைகளில் இருந்து விழும் துணிக்கைகளை சாப்பிடுமே என்று சொன்னார். உன் விசுவாசம் பெரிது, உன்னுடைய சரீரம் இப்பொழுதே சுகப்படுகிறது, உன் பிள்ளைகளுடைய சரீரம் இப்பொழுதே சுகப்படுகிறது என்றார். இவளுக்கு கிடைச்ச அறிவு என்ன? இவளுக்கு கிடைச்ச அறிவு என்ன? இவள்கிட்ட இருந்த விசுவாசம் என்ன? எஸ், என் ஆண்டவர் சரீரத்தை நேசிக்கிறார். என் ஆண்டவர் இன்னார் என்று பார்க்கிறவர் அல்ல. என் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, என் ஆண்டவர் இந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, என் ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல. நம்முடைய ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவருடைய அன்பு பொதுவானது, அவருடைய ரட்சிப்பு பொதுவானது, அவருடைய விடுதலை பொதுவானது, அவருடைய வல்லமை பொதுவானது. விரும்புகிறவர்கள் நீங்க விசுவாசத்திச்சு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். சோ எத்தனை பேர் நீங்க இன்றைக்கு நல்ல வடிவா, ஆணித்தரமா, ஆழமாக, ஒரு சந்தேகம் இல்லாம நீங்க புரிஞ்சு சொல்றீங்க, எஸ், நான் பாவத்துக்கு மரிச்சிட்டேன். யார் நிமித்தம்? இயேசு நிமித்தம். நான் அவரோட மரிச்சிட்டேன், நான் அடக்கம் பண்ணிட்டேன். இந்த மரணமும் அடக்கமும் என்ற பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷன் எப்படி வாழ்ந்தது, எப்படி ஒரு மத ரீதியாக வாழ்ந்தது, எந்த வடிவில கடவுளை தேடினது, அந்த வடிவம் எல்லாத்துக்கும் மரிச்சு அதெல்லாத்தையும் அடக்கம் பண்ணி நான் இப்ப ஒரு புது மனுஷனாக பிறந்துட்டேன். இது உயிர்த்தெழுத சாயல் மனுஷன், உயிர்த்தெழுந்த சாயல் மனுஷன். ஏற்கனவே வெற்றி சிறந்த மனுஷன். இயேசுனுடைய வெற்றி என்னுடைய வெற்றி, இயேசுனுடைய விக்டரி என்னுடைய விக்டரி. ரைட்? சோ இங்க என்னுடைய விக்டரி ஒன்றும் இல்லை, இது இயேசுனுடைய விக்டரி, அவருடைய வெற்றி, அவருடைய ஜெயம் தான் என்னுடைய ஜெயம். ஆமென். சோ அடுத்தது, நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. தயவு செய்து கிறிஸ்தவர்களே, நீங்க
நீங்க மேக் ஷூர் பண்ணுங்க, நீங்க நீங்க சரியான சுவிசேஷத்தை கேட்கிறீங்களா இல்லையா. நீங்க சுவிசேஷத்தை கேட்காட்டிக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சர்ச்சுக்கு போற உங்களை நான் வெறுக்கிற மனுஷன் அல்ல. நான் சத்தியத்தை நேசிக்கிறதும் உங்களை நேசிக்கிறதும் சத்தியத்தினூடாக உங்களை விடுதலையாக்குறதும் என்னுடைய பாரமா இருக்கிறபடியால தான் நான் இப்படி சொல்றேன். ஏனென்றா நீங்க போகிற இடங்கள்ல நீங்க அப்படியே இருக்கேக்க நீங்க கண் செருகி போன குருடர்களாக, நீங்க பழைய மனுஷன், அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷன், இது எல்லாத்தையும் விட்டு பழைய மனுஷன்லயே திரும்பி நீங்க ஜீவிக்கிறபடியால நீங்க என்ன செய்ய முடியாம இருக்கிறீங்க, ஒன்றையும் ஜெயிக்க முடியாம இருக்கிறீங்க, அவருடைய சித்தத்தின்படி வாழ முடியாம இருக்கிறீங்க, அவருடைய மகிமையை நீங்க உணர முடியாம இருக்கிறீங்க. சோ இதுகளுக்காகத்தான் நான் சொல்றேன். அதனால எனக்கு யாருலையும் தனிப்பட்ட வீதியிலையோ அல்லது எந்த சர்ச்சிலையும் எனக்கு கோமோஸ் இதோ இல்லை. நேசிக்கிறவர்களை அவர் சிச்சிக்கிறார். இதெல்லாம் சிச்சிப்பு. சிச்சிப்புன்றது தண்டிக்கிறது அல்ல. சிச்சிப்புன்றது ஒரு மனுஷனை திருத்துறது, சத்தியத்தினூடாக திருத்துறது. இதைத்தான் கர்த்தர் சிச்சிப்புன்னு சொன்னார். நேசிக்கிறவனை நான் சிச்சிக்கிறேன், அவனுக்கு விளங்கப்படுத்துகிறேன், அவனுக்கு புத்திமதி சொல்லுகிறேன், அவனை நான் சரியான வழியிலே நடத்துகிறேன். இதுதான் அவனுடைய சிச்சிப்பு. ஆகவே நீங்க என்ன எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க மறிக்கலையேண்டா. கடைசியாக இந்த வசனத்தையும் பக்கம் ரோமர் 7க்கு போமா இருக்கா பிளீஸ். அடுத்த ரோமர் 7ஆம் அதிகாரம். ஒரு விசை நீங்க சில வேளை சொல்லுவீங்க, ஓஹோ இந்த நியாயப்பிரமாணம் 10 கட்டளைக்கு சொல்லவே இல்லையென்று. இப்படியே சொல்லி கொண்டிருங்க வாழ்க்கை பூரா. நீங்க நிறைவேற்றீங்களும் இல்லை, நிறைவேற்றவும் முடியாது. ஆனா நீங்க அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்றீங்களும் இல்லை. ரைட்? நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிற உடனே பேசுகிறேன் சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? சோ 6ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி இது. ரைட்? அப்ப இது என்ன நோக்கத்தில் இவர் சொல்றா தெரியுமா? உயிரோடு இருக்கும் அளவும் ஒரு மனுஷனை நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்து, இயேசு அல்ல, கிருபை அல்ல, நியாயப்பிரமாணம். இத மக்கள் பிள்ளையா வழங்கி, பாத்தீங்களோ உயிரோடு இருக்க மட்டும் நியாயப்பிரமாணம் இருக்கிறாங்க, அதுக்கு கீழ்ப்படியும். இல்ல, அவர் என்னத்துக்கு சொல்றாரு தெரியுமா? முதல் அதிகாரத்துல என்ன சொல்லிட்டார்? நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிற படியால் தான் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ரைட்? சோ அப்ப நாமளாகவே விருப்பத்தோட சத்தியத்தை விளங்கி, ஆண்டவரே அப்படியேண்டா உயிரோடு இருக்கும் மனக்கு நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்யணும், அப்ப நானும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவோட மரிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அந்த சத்தியத்தை அதற்காகத்தான் இவர் சொல்றேன். இதை ஏற்றுக்கொள்ளாம இருந்தா நீங்க விரும்பியோ விரும்பாமலோ நியாயப்பிரமாணம் உங்களை ஆளுகை செய்ய போகுது. அப்ப நியாயப்பிரமாணம் உங்களை ஆளுகை செய்ய என்ன செய்ய போகுது? பாவம் உங்களை மேற்கொள்ள போகுது. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் வியாதிய ஜெபம் பண்ணியும் உபாசிச்சும் மேற்கொள்ளலாம் இருக்கு. பிரச்சனையை மேற்கொள்ளலாம் இருக்கு. ஒரு சுமூகமான வாழ்க்கை இல்லை, இருளான வாழ்க்கை இருக்கு. வெளியில போய் சுவிசேஷத்தை சொல்றோம், இயேசுவை ஏற்றுக்கொள்றோம், ஆனா எங்கட வாழ்க்கையில இருள். தசமாத்தை கொடுக்கிறோம், ஆனா வீட்டுல கடன் பிரச்சனை. லிசன், நான் உங்களை நேசிக்கிறேன், ஆமீன். அதனாலதான் இதை சொல்றேன். உங்களுக்கு எந்த ஒரு சாய்காட்டின போதரும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க சேர்ச்சை விட்டு போயிருவீங்க. சோ அதனாலதான் பவுல் சொல்றார் பாருங்க, அதே அதிகாரத்துல சொல்றார். 4வது, நீங்க இதுக்கண்டே ஒரு தனி மெசேஜ் கொடுத்துக்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் நீங்க போய் பாருங்க, பழைய இந்த சர்ச்சுகளை 4ஆம் அதிகாரத்தை மட்டும் வாசிச்சு முடிக்கிறார். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவராகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி
கிறிஸ்துவின் சரீரத்தினால் நியாய பிரமாணத்துக்கு மரித்தீர்களே. நீங்க பாவத்துக்கு மரிக்கணும்டா நியாய பிரமாணத்துக்கு மரிக்கவே வேண்டும். பழைய உடன்படிக்கை, பழைய மனுஷன் எல்லாத்துக்கும் மரிச்சு அடக்கம் பண்ணப்படலாம். இது புதுசாக கேட்கிற ஒரு கிறிஸ்தவர்கள் யாரா இருந்தாலும் இதுக்குத்தான் நான் தலையங்கம் போனான். இந்த ரகசியத்தை, இந்த சத்தியத்தை ஒரு மனுஷன் அறிஞ்சிட்டா உங்களோட வாழ்க்கை முந்தி இருந்தது போல கடைசி வரைக்கும் இருக்காஸ். கிறிஸ்துவங்களை வேறு உலகத்துக்கு கொண்டு வர, தண்ட உலகத்துக்கு. எஸ், நீதான்டா நான் தெரிஞ்சு கொண்டவன். சோ இதைத்தான் ஆண்டவர் அங்க லேவியராமம், என்ன போன கிழமை நான் சொன்னேன், எண்ணாகமம். எஸ், ஆண்டவர் மோசே விடா சொல்ல என்ன பயனுண்டு. எஸ், நீ போய் என் ஜனங்களை மீட்டு கொண்டு வா, என் ஜனங்களை. சோ அப்ப அந்த ஜனங்கள் என் ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்றது காரணம் என்ன? அந்த ஜனங்கள் என்ன 10 கட்டளையும் சரியா கடைப்பிடிச்ச ஜனமா? இல்ல, ஆபிரகாமுக்கு முதலே வாக்குத்தத்தம் கொடுத்தபடியால ஆண்டவற்றை அன்று மினித்தம் அவர்கள் அவர் மீட்க போற. ரோட்டில் இருந்த ஒரு மனுஷனை சொல்ற, நீ எந்த ஜனம் என்று சொல்ற, அவ்வளவுதான். உங்களை விட இன்னைக்கு நாங்கெல்லாம் பரிசுத்தம் என்று சொல்ற ஜனத்தை விட பக்கத்துல உள்ள நாங்க யார பாவின்னு சொல்றோமோ அவனை பார்த்து சொல்ற இது எந்த ஜனம் என்று உங்களால நம்ப முடியுமா? யார பார்த்து நாம ஒதுக்குறோமோ அவனை சொல்ற இது எந்த ஜனம் என்ற. சோ அப்படிப்பட்ட ஜனத்தை தன் ஜனம் என்று சொல்றார். அப்ப இங்க புதிய உடன்படிக்கையில யார் அந்த அவருடைய ஜனங்கள் என்றா, விசுவாசத்தினால நீதிமானாகின நம்ம போல உங்களை போல இதை கேட்கிற உங்களை போல நாங்க அவருடைய ஜனம். இந்த ஜனங்களுக்கும் இதை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கும் தான் அவர் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். இப்ப விளங்குது அவங்களுக்கு. இந்த சத்தியத்தில் இருக்கிற எங்களுக்கும், இந்த உலகத்தில் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். அந்த காலம்தான் இந்த காலம். ஓகே, நாங்க கம்யூனியனுக்குள்ள போறோம். கம்யூனியன் இருக்கிற நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அவர் கம்யூனியன் இது நம்ம நினைவு கூறுறதல்ல, இது கிறிஸ்துவை நினைவு கூறுறது, அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுறது. இது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்ன. சோ அப்ப கிறிஸ்து மரிச்சு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்ததன் நிமித்தம் நாங்க அவரோட உயிர்த்தெழுதலின் சாயல்ல பிணைக்கப்பட்டிருக்கிறோம், புதிய ஜீவனை பெற்றிருக்கிறோம். ரைட், அவர் மூலமாக சம்பாதிக்கப்பட்டதான ஆசீர்வாதங்களை ஏற்கனவே பெற்ற ஒரு வாழ்க்கையைத்தான் நாம பெற்றிருக்கோம். இதைத்தான் நீங்க முழுமையாக உங்களுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரிறாருண்டா அதுல ஒரு குறை இருக்காதானே. சோ அவர் கொஞ்சம் குறை ஆசீர்வாதிச்ச ஒரு லைஃபை தெரியல. அந்த அவர் தந்த லைஃப்ல எல்லாம் உள்ளடக்கப்பட்ட ஒரு லைஃப். ஆமென். எல்லாம் உள்ளடக்கப்பட்டது. நாளைக்கு காணப்போற அல்லது நாளைக்கு யாராவது எங்களை ஏமாத்த போற அல்லது ஒரு பிழையான எங்களுக்கு நெகட்டிவான எதிர்மறையான ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு வர்றதுக்கு முதலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம பெற்றிருக்கிறோம் என்கின்ற நிச்சயம், என்கின்ற அறிக்கை, நம்பிக்கை எல்லாத்தையும் சுக்குநூறாக மாற்றும். ஆமென். சோ ஆகவே இது அவர் சொன்னார், இது என்ன நினைவு கூறுங்க என்று சொல்லிக் கொள்வோமா? அவருடைய சரீரம் ஒரு தரம் அடிக்கப்பட்டது, அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இது முந்தையும் நான் எடுத்திருக்கிறேன். பரிசுத்தத்துக்கு அர்த்தம், பைபிள்ல சொல்லப்பட்ட பரிசுத்தத்துக்கு அர்த்தம் நாம் முழுமையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த முழுமையான வாழ்க்கை அல்லது இன்னொரு வடிவத்துல அபண்டன்ட் லைஃப், அதாவது பரிபூர்ணமான வாழ்க்கையை நாம பெற்றிருக்கிறோம். ஆமென். சோ நம்முடைய சரீரமும் கூட இவைகளை நாம் அறிகிறதுனால ஆரோக்கியம் அடையுது. ஆமென்.
அவருடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. அந்த அந்த ரத்தத்தினால புதிய உடன்படிக்கை, இயேசுவின் ரத்தத்துல இருந்ததே புதிய உடன்படிக்கை. ரைட்? அப்ப அந்த புதிய உடன்படிக்கை இயேசு மரிச்ச உடனே வரையில அது முதலே இருந்தது. ஆனா எங்களுக்கு இப்ப வெளிப்பட்டுச்சு. கிருபையும் சத்தியமாய் வெளிப்பட்டார். ஆமென். ஒப்புக்கொள்வோமா? அந்த உடன்படிக்கை நிமித்தம் தான் அவர் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கி காண்பிச்சார். ஆமென். நானும் நீங்களும் அடிமைக்குள்ள இருந்தோம். அடிமைத்தனத்துக்குள்ள இருந்துதான் கடவுளை தேடினோம், கடவுளை நேசித்தோம். சொண்டை உலகத்தில் அநேகர் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்துதான் கடவுளை நேசிக்கிறார். அதனாலதான் மனுஷர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற பரிசேர் சதுசேயர்களுக்கும் பயப்படுகிறார்கள். காரணம் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறபடியால். ஆனா இயேசு நம்ம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கிற சுயாதீனம் உள்ளவர்களாய் தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். ஆமென். அந்த சுயாதீனத்தை நாம பெற்றிருக்கிறோம். அதனால இயேசுவை நேசிக்கிறோம். அதனால நாம் மக்களை நேசிக்கிறோம். சுயாதீனத்தோட நேசிக்கிறது ஒரு வித்தியாசம். ஒரு மனைவி ஒரு கணவனிடத்துல என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? சுயாதீனம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நான் முந்தைய ஒரு காலம் நான் அடிமைத்தனத்துக்குள்ளாகத்தான் நாம் என்ன செய்யறோம்? மனைவிட்டு இருந்து நேசத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக கணவன்மார் பிள்ளை என்ன தெரியுமா? அடிமைத்தனத்துக்குள்ளாக தன்னுடைய மனைவியை வச்சுக்கிறார். ஆனா நீங்க சுயாதீனம் உள்ளவர்களா இருந்து பாருங்க, மனைவியிடத்துல இருந்து அன்பு அதிகமாக வரும். இது எங்கிருந்து வந்தேன்னு சொன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல இருந்து, நம்முடைய கடவுள் இருந்து. அவர் சுயாதீனமாகத்தான் மனுஷனை ஏதேன் தோட்டத்துல படைச்சார். அந்த சுயாதீனத்தில இருந்துதான் அவர் தன்னை நேசிக்க சொன்னது. ஆனா இவர்கள் பின்ன பாவத்துல அடிமைத்தனத்துக்கு விழுந்தார். இப்ப இயேசு நம்ம தன்னுடைய மீட்பினால நம்ம சுயாதீனத்திற்குள்ள கொண்டிருக்கிறார். இப்ப அவர் நம்ம நேசிச்சபடியால் அவரை நேசிக்கிறோம். ஆனா முன்னம் நாம் நேசிச்சாதான் அவர் நேசிப்பார் என்ற மாதிரி. இப்ப அப்படி அல்ல. அவர் நம்ம சுயாதீனம் தன்னை பிள்ளையாக பெற்றெடுத்திருக்கிறார். ஆமென். நம்மிடத்துல அன்பை கொடுக்கிறார். அன்பை கொடுத்துட்டார். அதனால அந்த அன்பினாலதான் அவரை நேசிக்கிறோம். அடிமைத்தனத்துக்குள்ள நான் இயேசுவை நேசிக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. அதான் புதிதான ஜீவனுள்ள வாழ்க்கை. ஆமென்.